ॐ शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। या देवी स्तूयते नित्यं विबुधैर्वेदपारगैः सा मे वसतु जिह्वाग्रे ब्रह्मरूपा सरस्वती। निधये सर्वविद्यानां विषजे भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः। श्रीदक्षिणामूर्तिसुदेशिकेन्द्रं द्वैपायनं सूत्रकृतं मुनीन्द्रं श्रीशङ्करं भाष्यकृतं यतीन्द्रं मद्देशिकञ्चापि नमामि विद्यै। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहैः। ओम शांति शांति शांति। கேனோபனிஷத் என்ற உபனிஷத்திற்கு ஆதிசங்கரர் அருளிய முகவுரை பார்த்து கொண்டிருக்கின்றோம். அல்ல, உபனிஷத் இன்னும் தொடங்கலை. கேட்குதா? உபனிஷத்து தொடங்கிறதுக்கு முன்னாடி ஒரு முகவுரை சொல்லியிருக்கு. ஏன்னா உபனிஷத் வேதத்தினுடைய இறுதி பகுதியாக வரக்கூடியது. அதுவும் நாம் பார்க்குற இந்த உபனிஷத் 9வது அத்தியாயமாக இருக்குது. அதுக்கு முன்னாடி 8 அத்தியாயங்களில் கர்மத்தை பற்றி சொல்லியிருக்கு. வேதம் படிக்கிறதுனா எல்லாம் சேர்ந்து முழுசாக படிக்கணும். ஆனால் நாம் 9வது அத்தியாயத்திலிருந்து படிக்கிறோம். 9வது அத்தியாயம் ஒரு சாப்டரை மட்டும் எடுத்துக்கொண்டு படிக்க தொடங்கி இருக்கின்றோம். ஆச்சாரியர் பாஷ்யம் பண்ணதும் முழு வேதத்துக்கு பாஷ்யம் பண்ணலை. முழு வேதத்துக்கு வேறு ஆச்சாரியர்கள் பாஷ்யம் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஆச்சாரியர் உபனிஷத் பகுதிகளுக்கு மட்டும்தான் பாஷ்யம் பண்ணியிருக்கிறார், விளக்க உரை எழுதியிருக்கிறார். இப்போ முழுமையாக படித்தா தானே ஒரு நூலை படிக்கிற பொழுது முழுமையாக படித்தா தானே முழுமையான அறிவு கிடைக்கும். திடீர்னு நடுவில் ஒரு பக்கத்தை எடுத்து படித்தாக்கா சரியாக இருக்குமான்னா சரியாக இருக்கும். அப்படிங்கிறதுக்கு தான் இந்த விளக்கம் கொடுக்குறேன். ஏன்னா அந்த வேதம் 2 பகுதியாக இருக்குது. ஒரு பகுதியில் சொல்கிற விஷயம் வேற, இன்னொரு பகுதிக்கான விஷயம் வேற. அதனால் அந்த வேதத்தை படிக்கிறதுக்கும் முதல் பகுதிக்கு அதிகாரிகள் வேற, 2ஆம் பகுதிக்கான அதிகாரிகள் வேற. முற்றிலும் இது எதிரான விஷயத்தை கொண்டது. அதனால இது வெவ்வேறு தகுதி உடையவர்களுக்காக சொல்லப்படுவது. அதனால் யார் எந்த தகுதி இருக்கிறார்களோ அந்த தகுதிக்கேற்ற நூலை எடுத்துக்கொள்ளலாம். அதுதான் இங்கே விபாகம் பண்ணி பிரித்து ஆச்சாரியர் காட்டுகின்றார். 8 அத்தியாயங்களில் சொல்லப்பட்டது கர்மம், அது வேதத்தினுடைய பூர்வபாகம். வேதாந்தம் என்பது ஞானத்தை மையமாக கொண்டது. யார் கர்மத்தை செய்வதற்கு அதிகாரிகள் என்றால், கர்மாங்கிறது செயல், ஒரு பலனை கருதி செய்கின்ற செயல். அதனால் யார் கர்மாவிற்கு அதிகாரிகள் என்றால், யார் அந்த கர்ம பலனை விரும்புகிறார்களோ அவர்கள் அதை செய்வதற்கு தகுதியானவர்கள். அதனால் அவர்கள் அதை செய்யலாம். அதனால் ஆசை இருக்கிறவனுக்கு தான் ஒரு வேலையை சொல்ல முடியும். சாப்பிட வான்னா மூக்கு பிடிக்க இப்போ தான் சாப்பிட்டு வந்தேனாக்கா என்ன சாப்பிட கூப்பிட்டாலும் அவர் போதிக்கு வரமாட்டார். சாப்பிட கூப்பிட்டா வரணும்னா பசி இருக்கணும். யார் பசிக்கு யார் உணவுக்கு தகுதியானவர்கள்னு கேட்டால், யாருக்கு பசி இருக்கிறதோ அவர்கள் தான் உணவை உண்பதற்கு ஏற்பதற்கு தகுதியானவர்கள். அதனால் இந்த கர்ம பலனில் யாருக்கு ஆசை இருக்கிறதோ அவர்களுக்காக கர்மா சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆனால் நிறையா பல காலமாக பலவிதமான செயல்களை செய்து அதனுடைய பலனெல்லாம் பார்த்து லாப நஷ்டம் இதெல்லாம் பார்த்து போதும் என்று நினைப்பவர்களுக்கு 30-40 வருஷம் வேலை பார்த்தாச்சு, 60 வயசாயிடுச்சு, அப்புறம் என்னென்ன ரிட்டையர்மெண்ட்டுனா போதுங்கிற நமக்கே வருது. காலையில் எழுந்திரிச்சு அவசரமாக வேலைக்கு போய் அதை பண்ணி இதை பண்ணி பார்த்துனா ஒரு குறிப்பிட்ட காலத்தில் போதும் என்ற எண்ணம் வருகின்றது. போதுங்கிற எண்ணம் வந்த பிறகு என்ன பண்ணுறது? அந்த கேள்வி. ரிட்டையர்ட் ஆன பிறகு என்ன பண்ணுறதுங்கிறது ஒரு பெரிய கேள்வி. ஏன்னா அது வரைக்கும் பிஸியாக இருந்துட்டோம். ஒரு 30-40 வருஷம் வாழ்க்கையில் ரொம்ப பிஸியாக இருந்துட்டோம். அது காலையில் 5 மணிக்கு எந்திரிக்க வேண்டியது, காலை கடன்லாம் முடிச்சுட்டு அவசரமாக வேலைக்கு போய் ஒரு பிஸியாகவே வாழ்க்கை போய்விட்டது.
நான் ரிட்டையர்ட் ஆன பிறகு அடுத்த நாள் முதல் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அன்னைக்கு தான் தூக்கமும் வராது. வேலை இருக்க அன்னைக்கு நல்லா தூக்கம் வரும். வேலையெல்லாம் போயிட்டு ஒன்றும் இல்லைன்னா ஞாயிற்றுக்கிழமை தான் தூக்கம் வராதுன்னா, ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் பரவாயில்ல, அடுத்த நாள் திரும்ப வேலைக்கு போவோம். ரிட்டையர்ட் ஆகிட்டோம்னாக்க அதுக்கப்புறம் எப்பொழுதும் வேலை இல்லை, நாம் விரும்பினா பார்க்கலாம், இல்லைன்னா இல்லை. அங்கே கட்டாயம்ங்கிறது இல்லை, யாருக்கோ ஒருத்தர் கீழே நின்று நம்ம பதில் சொல்லணுங்கிறது இல்லை. வேலை செய்யறது வேலை செய்யாமல் இருக்கிறது நம்மளுடைய சுதந்திரத்தில் இருக்குது. நம்ம விரும்பினா இன்னொரு வேலையை தேடிக்கொண்டு செய்யலாம், அல்லது வீட்டு வேலையை பார்க்கலாம், இல்லை தோட்ட வேலை பார்க்கலாம், ஏதாவது பார்க்கலாம். ஒன்றும் பார்க்கலைன்னா சும்மா இருக்கலாம். அது முழுக்க முழுக்க நம்முடைய சுதந்திரத்தில் இருக்கு. ஆனால் குடும்பம் இருக்குது, பொறுப்பு இருக்குது, அதை நடத்தணும், அதற்கு சம்பாதித்தாகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தில் இருக்கிறவன் விருப்பம் இருக்கோ இல்லையோ அந்த வேலைக்கு சென்றுதான் ஆக வேண்டும், அதை செய்துதான் ஆக வேண்டும். அப்படி பல காலம் செய்து ஒரு குறிப்பிட்ட காலத்தில் வைராக்கியம் வந்து போதும், எல்லாம் தேவையானதை சம்பாதிச்சாச்சு, இன்னும் இருக்கிற காலத்தை அமைதியாக நடத்தலாம் அப்படின்னு யார் இருக்கிறார்களோ அவர்கள் வேலைக்கு போவதற்கான தகுதியானவர் கிடையாது. அதனால் பேப்பரில் நிறைய விளம்பரம் போடுறான். வேலை வாய்ப்புக்குன்னு தனியாக ஒரு பக்கம் போடுறான். அவர்கள் அந்த பக்கத்தை படிக்கணுமான்னா படிக்க வேண்டிய அவசியமே இல்லை. அது அவர்களுக்கான பக்கம் இல்லை. தனியாகவே ஒரு 4 பக்கம் எக்ஸ்ட்ரா கொடுக்குறான் வேலை வாய்ப்பு செய்திகளுக்காகவே நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் போடுறான்னா அந்த பக்கத்தை அவர்கள் படிக்க வேண்டியதே இல்லை. அவர்கள் படிக்க வேண்டிய பக்கம் என்னது? அந்த பக்கம் கடைசியில் ஆன்மீகம்னு ஒரு பகுதி போட்டிருப்பான். அந்த பகுதியை எடுத்து படிக்க வேண்டியதான். பொழுது போகிறதுக்கு அதை எடுத்து படிக்க வேண்டியது தான். அந்த மாதிரி இந்த கர்ம காண்டத்தில் இருக்கிறவர்கள், அவர்களுக்கு ஒரு பலன் கருதி ஆசை இருக்கிறவர்கள், எதிர்பார்ப்பு தேவை இருக்கிறவர்கள் அதை செய்யலாம். அது இல்லாதவர்கள் என்ன செய்யறது? வேதாந்தம் படிக்கிறதுன்னா. அதனால ஆசை நீங்கியவர்களுக்காக அல்லது ஆசையிலிருந்து விடுபட விரும்புபவர்களுக்காக வேதாந்தமானது பிரவர்த்திக்கின்றது. இந்த உலகத்துல எல்லாம் பார்த்து போதும், நான் இதிலிருந்து வெளியேற விரும்புகிறேன், அல்லது இதைவிட பெரிய பொருளை அடைய விரும்புகிறேன். உலகத்துல எல்லாத்தையும் பார்த்தாச்சு, எல்லாம் அல்பமானதா இருக்கு, இன்ப துன்பம் மாறி மாறி வரக்கூடியதா இருக்கு, இதெல்லாம் எனக்கு வேண்டாம். இதை அடைஞ்சா பெரிய பொருளா, பெரிய இன்பமா, நிரந்தரமான இன்பமா, நிலையான இன்பமா ஏதாவது இருந்தா அதை அடைய வேண்டும்ங்கிற விருப்பம். அதனால சுருக்கமா பார்த்தோம்னாக்க கடைசியா சென்ற வகுப்புல பார்த்ததுல இந்த மனைவி மக்கள் இந்த கர்மா இதனால நான் அடைய போறது என்ன? அடையணும்னு விருப்பம் இருக்கிறவன் ஒருவர், அதாவது சிற்றின்பத்துல விருப்பம் இருக்கிறவன் ஒருவர். அது போதும், எனக்கு பேரின்பம் வேண்டும் என்று விரும்புகின்றவன் ஒருவர். இப்போ பேரின்பத்துல விருப்பம் வந்தா சிற்றின்பத்துல அவனுக்கு ஈடுபாடு இருக்காது. சிற்றின்பத்துல ஈடுபாடு இருந்தா பேரின்பத்துல விருப்பம் வராது. இந்த 2 ஆசையும் ஒரே இடத்துல ஒரு ஆள்கிட்ட இருக்க முடியாது, ஒரே காலத்துல இருக்க முடியாது. இன்னொரு காலத்துல வேணா வரலாம். இளம் பருவத்துல உலகத்து பின்னாடி போய் கொண்டு இருந்தார், ஒரு குறிப்பிட்ட காலத்துல வைராக்கியம் வந்து போதும்னாக்க, இப்போ ஒரே மனிதனுக்கு வேற வேற காலங்கள்ல அந்த விருப்பம் வரலாம். அல்பமான சின்ன சின்ன விஷயங்களை பார்த்து அதுக்கப்புறம் அதற்கு மேல அடுத்த லெவல் மேல இதை விட பெரியது என்னங்கிற தேடுதல் இன்னொரு காலத்துல இன்னொரு பக்குவத்துல வரலாம். ஆனா ஒரே காலத்துல ஒரே மனிதனுக்கு ஒரே சமயத்துல அது இருக்க முடியாது. சிற்றின்ப ஆசையும் பேரின்ப ஆசையும் ஒன்றாக இருக்க முடியாது. அதனால இது வேறு மனிதர்களுக்கு, அது வேறு மனிதர்களுக்கு என்று ஆச்சாரியர் தெளிவுபடுத்தினார். அதான் நம்ம சென்ற வகுப்புல இறுதியா பார்த்தது. இப்ப அடுத்த விஷயம் வருது, இன்னொரு கருத்தையும் சொல்றார். அதனால விருப்பம் இருக்கிற, உலக ஆசையில விருப்பம் இருக்கிற மனிதன் ஞானம் மோட்சம் அப்படிங்கிறதுல அவனுக்கு விருப்பம் வராது. ஞானம் மோட்சம்னு விருப்பம் இருந்தா உலக ஆசைகள்ல அவனுக்கு விருப்பம் இல்லாமல் இருக்க வேண்டும். அதனால அந்த மனிதனை வைத்து கொண்டு, அவனுடைய பக்குவத்தை வைத்து கொண்டு இரு வேறு நிலைகள்னு காமிச்சிட்டார். இப்ப அடுத்த ஒரு விஷயம் சொல்றார் ஆச்சாரியார். இந்த கர்மம் ஞானம்னு இருக்கே அந்த விஷயமே, கர்மம் ஞானம் இந்த 2மே ஒன்னா இருக்க முடியாது. ஒரே மனிதன்ட்ட இந்த ஆசை இருக்க முடியாதுன்னு சொன்னார், அது மனிதனை மையமா வைத்து. இந்த கர்மம் ஞானம்ங்கிற விஷயத்தை எடுத்துக்கொண்டு கர்மமும் ஞானமும் ஒரே சமயத்துல இருக்க முடியாது, 2ம் ஒன்றா இருந்து வேலை செய்ய முடியாதுன்னு தெளிவுபடுத்துகின்றார். ஏன்னா கர்மம்ங்கிறதுல அங்க கர்மம்ங்கிறது ஒரு செயல். அப்ப செயல்னு இருந்தாக்கா செயலை செய்பவன்னு ஒருத்தன் இருக்கிறான். செயல் தானா நடக்காது, அதை செய்பவன்னு ஒருத்தன் இருப்பான். அப்புறம் அந்த செயலால் அவன் அடைய விரும்புகின்ற விஷயம் என்று அவனுக்கு வேற இருக்கும். ஒரு கர்மா பண்ணாக்கா, நான் எங்கேயாவது மதுரைக்கு போகணும்னாக்கா, நான் ஒரு இடத்துல இருக்கிறேன்,
மதுரை இன்னொரு இடத்துல இருக்குது, நான் இங்கேருந்து அங்கே போகணும். அப்படி போகிறதுக்கு சைக்கிளோ பைக்கோ காரோ பஸ்ஸோ ஒரு வாகனத்தை எடுத்துக்கொண்டு அந்த பயணம்ங்கிற ஒரு செயலை செய்தாக வேண்டும். அப்போ அங்கே 3 இருக்குது: செய்பவன், செய்யப்படும் பொருள், செய்வதற்கு உதவியான கருவிகள், சாதனம்ங்கிறது இருக்கின்றது. எனக்கு வீடு வாங்கணும், ஒரு வீடு வேணும்னாக்க, இப்போ வீடு இல்லாமல் இருக்கிறேன், சொந்தமாக வீடு வேணும்னாக்க வீட்டை அடைய விரும்புகிறவன் வீடுன்னு ஒரு பொருள், அந்த வீடை வாங்கிறதுக்கு பணம் சம்பாதிக்கணும். அதற்கு அவன் தொழில் பண்ணணும், வேலைக்கு போகணும், அந்த கர்மாங்கிறத பண்ணி ஆகணும். இல்லை வீடு சொந்தமாக இல்லை, வீடு கட்டணும்னாக்க வீடு கட்டுறதுங்கிற தொழிலை செய்தாக வேண்டும். அப்போ அங்கே 3 விஷயம் கர்மாங்கிறதுல கண்டிப்பாக இருக்குது. செய்பவன் ஒருத்தன் இருக்கிறான், அவனால் அடையப்படக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது புறத்தில் இருக்குது. அதுக்கப்புறம் அதை அடைவதற்காக அவன் பயன்படுத்துகின்ற கருவி, சாதனம்ங்கிறது இருக்குது. இதுக்கு திரிபுட்டின்னு பேர். இந்த கர்மாவனால என்ன செய்யலாம், ஒரு வேலையை செய்யறதுனால என்ன நடக்குங்கிறத பொருளெல்லாம் சாஸ்திரம் சொல்லுது. நம்மள்கிட்ட இல்லாத ஒன்றை அடையலாம். இப்போ இல்லை, இன்னும் சம்பாதிக்கலாம், புதுசாக சம்பாதிக்கலாம். இல்லை ஒன்றை உற்பத்தி பண்ணலாம். ஒரு பொருள் ஏற்கனவே உற்பத்தியாக எங்கேயோ இருக்குது, அது செல்ஃபோனோ கம்ப்யூட்டரோ டிவியோ ஃபேனோ மிக்சியோ கிரைண்டரோ கடையில் இருக்குனாக்கா நான் அதை போய் வாங்கிட்டு வந்து வீட்டில் வைக்கலாம். அப்போ இல்லாத ஒன்றை சம்பாதிக்கலாம். ஆப்பியம்னா அடையிறது. இப்போ எங்கிட்ட இது வரைக்கும் இல்லை, இனிமேல் நான் அதை சேர்க்க வேண்டும்னா. இல்லை நான் புதுசாக உற்பத்தி பண்ணுறேன், அரிசிக்கு சாப்பாடு வேணும், சாப்பாடுக்கு அரிசி வேணும்னாக்கா விவசாயம் பண்ணி அரிசியை உற்பத்தி பண்ணுறோம். உற்பத்தி பண்ணுறதுங்கிறது இல்லாத ஒன்று உற்பத்தி பண்ணுறதுங்கிறது இருக்கின்றது. அது ஒன்று பண்ணலாம், கர்மாவனால் அதை பண்ணலாம். ஒரு பொருளை உற்பத்தி பண்ணணும்னா அதுக்கு வேலை செஞ்சாகணும். யாரோ ஒரு மனிதன், நம்ம நேரடியாக பண்ணலைனாலும் யாரோ ஒரு மனிதன் வேலை செய்து ஆக வேண்டும். அப்புறம் அந்த பொருளை நம்ம வீட்டுக்கு கொண்டு வர்றது அப்படிங்கிறது, சம்பாதிக்கிறதுங்கிறது அது ஒன்று இருக்குது. அப்புறம் கர்மாவனால் என்ன பண்ணலாம், இன்னொன்று பண்ணலாம், அழுக்காக இருக்கிறத கழுவி தூய்மைப்படுத்தலாம். அதனால் சம்ஸ்காரியம் அப்படிங்கிறது கர்மாவனால் பண்ண முடிஞ்சது. அதனால் ஆப்பியம் உற்பத்தியம் சம்ஸ்காரியம் சம்ஸ்கிருதத்தில் சொன்னால், இல்லாத ஒன்றை அடையிறது கர்மாவனால் பண்ணணும். அது அடையணும்னாக்கா கர்மா செஞ்சு தான் ஆகணும், ஒரு செயல் புரிந்து தான் நம்ம அதை அடைய முடியும். இல்லாதுன்னா உற்பத்தி பண்ணுறதுனாலும் அங்கேயும் ஒரு ஃபேக்ட்ரி, ஒரு தொழிற்சாலை அல்லது ஒரு விவசாயி அவர் அதற்கு உழைத்து அதை உற்பத்தி பண்ணுகின்றார். அங்கேயும் கர்மா, விவசாயம்ங்கிற ஒரு பெரிய தொழிலானது இருக்கின்றது. அது கர்மா, அதை தொழில்ங்கிறது தான் கர்மா. அதுக்கப்புறம் இருக்கு, ஆனால் அது அழுக்காக இருக்குனாக்கா அதை தூய்மைப்படுத்துறது கர்மானால பண்ணலாம். தங்கம் இருக்குது, பூமியிலேருந்து தங்கத்தை எடுக்கிறோம்னா அது எடுக்கிற போது என்ன இருக்குது, மற்ற மாசுகள் மற்றதெல்லாம் கலந்து இருக்குது. இப்போ அதிலிருந்து அதை பிரித்து எடுக்கணும், தூய்மைப்படுத்துகிறோம். இல்லை செம்பு வெள்ளி இந்த மாதிரி மற்ற பாத்திரங்கள்னால் என்னது, அதில் அப்பப்போ களிம்பு ஏறுது, அதை தினம் விலைக்கு தூய்மைப்படுத்தணும். அந்த பித்தளை செம்பு இந்த மாதிரியான பாத்திரங்கள் அதில் வெளியேருந்து அழுக்கு வருது, அதனுடைய வேதியியல் மாற்றத்தினால அப்பப்போ அழுக்கு சேருது. அதை நம்ம தினசரி துடைத்து கழுவி தூய்மைப்படுத்தணும். அது ஒரு கர்மா. இப்போ தூய்மைப்படுத்துதல்ங்கிறது ஒரு கர்மா. அதனால் ஒரு அழுக்காக இருக்கிற ஒரு பொருளை தூயதாக்கலாம் ஒன்று. அப்புறம் கர்மாவனால் ஒன்றை இன்னொன்று மாதிரி மாற்றி வைக்கலாம். கர்மாவனால் என்னப்பா விகாரியம்னு ஒன்று உண்டு. விகாரியம்னாக்க அரிசி இருக்குது, பருப்பு இருக்குது, அரிசி பருப்பு அப்படியே சாப்பிட முடியுமா? அப்போ அதை பக்குவப்படுத்தி சமையல் பண்ணி சாப்பிட்றதுக்கு தயார் பண்ணுறது அப்படிங்கிறது, சாப்பிட்ற மாதிரி அதை மாற்றுறது அப்படிங்கிறது இருக்குது. அது என்னது, விகாரியம். ஒன்றை இன்னொன்றாக மாற்றுதல். அரிசியை இட்லியாக மாற்றுறதுன்னா, அரிசியை தோசையாக மாற்றுறது விகாரம். அதனுடைய உருவத்தை மாற்றி நம்மளுடைய பயன்பாட்டுக்கு ஏற்றாற் போல் அதை தயார்படுத்துறதுங்கிறது ஒரு செயல். கர்மானால இந்த நாளை தான் பண்ண முடியும். ஒரு செயலை செய்கிறோம்னா இந்த நாளில் ஏதோ ஒன்று நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இல்லாத ஒன்று அடையிறதுக்காக உழைத்து கொண்டு இருக்கிறோம், அல்லது இல்லாத ஒன்றை புதுசாக உண்டு பண்ணுறதுக்காக உற்பத்திங்கிற ஒரு தொழிலை பண்ணலாம். அதுக்கப்புறம் ஏற்கனவே இருக்குது, ஆனால் அது மாசுபடுதுன்னா அப்பப்போ அதை கழுவி தூய்மைப்படுத்துறதுங்கிற ஒரு தொழிலை பண்ணுறோம். வீட்டை தினம் பெருக்கிறோம், ட்ரெஸ்ஸை தினம் துவைக்கிறோம், மற்ற பாத்திரங்கள்லாம் தேய்ச்சி வைக்கிறோம். அப்போ இது என்னது இருக்குது, அதை அப்பப்போ தூய்மைப்படுத்துறதுங்கிற செயலை செய்து கொண்டு இருக்கணும். அப்புறம் அந்த விகாரியம் நமக்கு இப்போ நம்மளுடைய பயன்பாட்டுக்கு ஏற்ற மாதிரி அதை மாற்றி அமைக்கிறதுங்கிறதையும் அப்பப்போ செய்து கொண்டே இருக்கிறோம். கர்மாவனால் இதுதான் பண்ண முடியும். இப்போ நாம் இருக்கிறோம், நம்மால் அடைய வேண்டிய ஒரு இலக்குன்னு இருக்குது,
அதை அடையிறதுக்கு ஒரு சாதனம்னு இருக்கு. அந்த சாதனத்தை பயன்படுத்தி அந்த இலக்கை அடைதல் என்பது ஒரு செயலால் நடக்கக்கூடிய விஷயம். ஆனா ஞானம் அப்படிங்கிற பொழுது ஞானம் என்ன பண்ணுதுன்னா, இந்த கர்மானா என்ன, ஞானம்னா என்னங்கிறதுக்கு தான் ஆச்சரியர் இங்க விளக்கம் கொடுக்குறார். ஞானம் அப்படின்னா அறிவு. அறிவுனா என்னது? ஏற்கனவே ஒரு பொருள் இருக்கு, அந்த பொருளை பற்றிய அறிவு, அவ்வளவுதான். அப்போ பொருளை நம்ம உண்டு பண்ணலை. ஞானம் ஒரு பொருளை உண்டு பண்ணாது, அது ஏற்கனவே இருக்கு. இது என்னன்னா, செல்போனு இருக்குனாக்கா பொருள் இருக்கு, அது கர்மாவனால் நம்ம சம்பாதிச்சது. ஆனால் அந்த செல்போனை எப்படி பயன்படுத்துறது, செல்போனில் என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத தெரிந்து கொள்றதுங்கிறது அறிவு. அது அறிவு. அப்போ அறிவுனால நம்ம புதுசாக ஒன்றை அடையலை, அறியாமையை போக்குகிறோம், அவ்வளவுதான். அந்த அறிவு எப்படி இருக்கும்னா, பொருள் எப்படி இருக்கோ அப்படி இருக்கும். நாம் மாற்ற முடியாது. கர்மாவை பொறுத்த வரைக்கும், செயலை பொறுத்த வரைக்கும் அது நம்முடைய சுதந்திரத்தில் இருக்கு. நாம் விரும்பினா செய்யலாம், செய்யாமல் இருக்கலாம். இன்னைக்கு செய்யலாம், நாளைக்கு செய்யலாம். ஒரு கர்மாவை செய்யலாம், இன்னொரு கர்மாவை செய்யாமல் இருக்கலாம். அல்லது நாம் செய்யாமல் இன்னொருத்தர்கிட்ட கொடுத்து அவரை செய்ய வைக்கலாம். இதெல்லாம் கர்மாவில் இருக்குது. அதனால் கர்மாவை பொறுத்த வரைக்கும் ஒரு செயல், ஒரு தொழில் அப்படின்னாக்கா அது செய்பவனுடைய சுதந்திரத்தில் இருக்கின்றது. அதுக்கு பேர் கர்த்திரு தந்திரம்னு பேர். கர்த்தானாக்கா செய்பவன். செய்பவனுடைய முழுமையான சுதந்திரத்தில் இருக்கு. இன்னைக்கு கிளாஸுக்கு போகலாமா வேண்டாமான்னா அது உங்கள் சாய்ஸில் இருக்கு. அதுக்கு நீங்கள் கிளாஸுக்கு போகிறதுன்னு முடிவு பண்ணலாம், இல்லை இந்த வாரம் வேணால் அடுத்த வாரம் போய்க்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணலாம். அது உங்கள் சாய்ஸில் இருக்குது. அப்புறம் கிளாஸுக்கு போகிறதுனா எப்படி போகிறது? சைக்கிளில் போகிறதா, பைக்கில் போகிறதா, நடந்து போகிறதா, இல்லை ஆட்டோவில் போகிறதா, அதுவும் நம்ம கையில் இருக்குது. ஏன்னா அது கர்மா, அதுவும் நம்ம கையில் இருக்குது. எப்படி போகிறது, எப்போ போகிறது, போகலாமா வேண்டாமான்னு முடிவெடுக்கக்கூடிய முழு சுதந்திரம் இருக்கு. அதனால் கர்மாவை பொறுத்த வரைக்கும் அதை செய்வதற்கும் செய்யாமல் இருப்பதற்கும் எப்படி செய்யலாம்ங்கிறத முடிவெடுப்பதற்கான முழுமையான சுதந்திரம் மனிதனுடைய கையில இருக்கு, நம்முடைய கையில இருக்கு. அதனால அது புருஷ தந்திரம்னு பேர். புருஷன்னா மனிதன், கர்த்திரு தந்திரம் அல்லது புருஷ தந்திரம்னு பேர். ஆனா ஞானம் அப்படிங்கிற பொழுது அது நம்முடைய கையில இல்லை. பொருள் எப்படி இருக்கோ அது பொருளோட கையில இருக்கு. இந்த பொருள் என்ன அப்படின்னாக்கா, பொருள் மைக்கு. நான் மைக்கை பார்க்க முடியாது, நான் வேற மாதிரி மாற்றி பார்க்குறேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? இப்போ பொருள் எப்படி இருக்கோ அதை பற்றிய அறிவுனா, பொருள் ஏற்கனவே எப்படி இருக்கோ அது அப்படி இருக்கு. அது எப்படி இருக்கோ அதை நாம் அப்படி நம்ம அறிந்து கொள்ளுகிறோம். அங்கே நம்முடைய சாய்ஸ் இல்லை. நான் செல்ஃபோனை லேப்டாப்பாக பார்ப்பேன், லேப்டாப்பை செல்ஃபோனாக பார்ப்பேன், இல்லை செல்ஃபோனை புஸ்தகமாக பார்ப்பேன்னு நம்ம மாற்ற முடியாது. எனக்கு இது புஸ்தகமாக தெரிகிறது அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியாது. சொன்னாக்கா தப்பான அறிவுன்னு அர்த்தம். அது வேறையா தெரிஞ்ச ஒன்று வேற ஒன்றா தெரிஞ்சாக்கா அது அறிவு இல்லை, அது தவறான அறிவு. அப்போ அறிவுங்கிறத பொறுத்த வரைக்கும் அது பொருள் அதனுடைய கையில், அதோட கட்டுப்பாட்டில் இருக்குது. பொருள் எப்படி இருக்கோ அப்படியே நம்ம பார்க்கறது. அங்கே நமக்கு சாய்ஸே கிடையாது. நம்முடைய சாய்ஸ் எல்லாம் பொருளை நம்ம கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வர்றது, கண்ணை திறந்து பார்க்கறதுங்கிற அளவுக்கு தான் இருக்கு. கண்ணை திறந்து பார்த்தோம்னா அது கருப்பா சிவப்பான நாம முடிவு பண்ண முடியாது. பொருள் கருப்பா இருந்தா கருப்பு, பொருள் சிவப்பா இருந்தா சிவப்பு, அவ்வளோ. அதுல நம்ம சாய்ஸ் இல்லை. பார்க்கிற வரைக்கும் நம்மளுடைய கர்மா, நம்மளுடைய சாய்ஸு. ஆனா அது என்ன அறிவு அப்படிங்கிறது பொருளை சார்ந்ததாக இருக்கு. கிளாஸுக்கு வர்ற வரைக்கும் நம்ம சாய்ஸ். கிளாஸ்ல உக்காந்ததுக்கு அப்புறம் நான் என்ன சொல்ல போறேங்கிறது உங்க சாய்ஸ்ல இல்லை, அது என்னுடைய சாய்ஸ்ல இருக்கு, அவ்வளோதான். அதை நீங்கள் மாற்ற முடியாது. சாமி நீங்கள் சொல்கிறது சரியில்லை அப்படின்லாம் சொல்ல முடியாது. நான் என்ன சொல்கிறேனோ, ஏன்னா காது திறந்து இருக்கு, என்ன சொல்கிறேனோ அதை நீங்கள் கேட்டு தான் ஆகணும். அப்புறம் அது சரியா தப்பான்னு முடிவு பண்ணுறது அப்புறம். ஆனால் அங்கே உங்கள் சாய்ஸ் கிடையாது. ஞான இந்திரியத்தை பொறுத்த வரைக்கும் சாய்ஸ் கிடையாது. உட்காந்துருக்கீங்க, சப்தம் கேட்குதுன்னா சப்தம் அதை அப்படியே வாங்கி கொடுக்கணும், அவ்வளோதான் காதோட வேலை. ஆனால் அது வேற மாதிரி கேட்டதுன்னா ப்ராப்ளம். கண்ணு பார்க்கறத விட்டுட்டு வேற எனக்கு மஞ்சளாக தெரியுதுன்னாக்கா கண்ணில் ப்ராப்ளம். இல்லை தெரியலை, அறகுறையா தெரியுது, மங்களா தெரியுதுன்னா அது கண்ணோட ப்ராப்ளமே ஒழிய அது தெளிவாக இருந்தால் என்ன இருக்கோ அப்படியே காட்டும். அதனால இதுக்கு பேர் வஸ்து தந்திரம்னு பேர். வஸ்துனா பொருள், பொருளுடைய தந்திரம்னா சுதந்திரம்னு அர்த்தம். சுதந்திரம், பொருளோட கட்டுப்பாட்டில் அது இருக்கு. பொருள் என்னவா இருக்குனாக்கா அது என்னவா இருக்கோ அது அப்படித்தான் இருக்கு. நாம் அதை தெரிந்து கொள்றதுங்கிறது அது அப்படியே உள்ளவாறு தெரிந்து கொண்டா சரியான ஞானம், வேற மாதிரி தப்பா புரிந்து கொண்டா தவறான ஞானம், அவ்வளவுதான். அதுக்கு மேல நம்ம கையில எந்த சாய்ஸும் இல்லை. அதனால சரியான அறிவு, தவறான அறிவுன்னு வரலாம். ஆனா பொருளா நம்ம தப்பா புரிஞ்சுக்கிற பொழுதும் பொருளா தான் இருக்கும்.
கயிற்றை பாம்பா பார்த்தாக்க. அதனால கயிறுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்க்குற நமக்கு வேணா பிரச்சனை இருக்கும். அதனோட பாதிப்பு நமக்கு தான், கயிறுக்கு ஒன்றும் கிடையாது. கயிறை பாம்பா பார்த்தாலோ இல்லை பாம்பை கயிறா பார்த்தாலோ, பாம்பு இருக்கு கயிறுன்னு நான் கயிறுன்னு நினைச்சேன்னா மிதிச்சுட்டு, மிதிச்ச பிறகு கயிறுன்னு நினைச்சாக்கா அதுக்கு பாம்பு ஒன்றும் பண்ண முடியாது. நீ கயிறுன்னு நினைச்சா அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? எனக்கு மிதிக்குது வலிக்குது அதனால நான் கடிக்கிறேன்னு அது கடிக்கும். அதனால அதுக்கு பொருளோருக்கு எந்த மாற்றமும் கிடையாது. பார்ப்பவனிடத்துல தவறான அறிவு இருந்தாக்க அதனுடைய லாபமோ நஷ்டமோ பார்ப்பவனுக்கு இருக்கு, ஆனா அவனுடைய கையில சுதந்திரம் இல்லை. பொருள் எப்படி இருக்கோ அப்படியே இருக்கும். அதனால இந்த கர்மா ஞானம் ரெண்டும் ஒன்று சேர முடியாது. கர்மாவில் அடைபவன் அடையப்படும் பொருள் அடைதல்ங்கிறதெல்லாம் இருக்கு. ஞானம்ங்கிறதுல வஸ்து ஏற்கனவே இருக்கு, பொருள் இருக்கு, அதை பற்றி அறியாமை இருந்தது, இவன் படித்து கேட்டு தெரிந்து கொள்ளுகிறான். இவன் ஞானத்தினால ஒரு பொருளை உற்பத்தி பண்ண முடியாது, அல்லது இல்லாத பொருளை அடைவிக்க முடியாது, அல்லது ஒன்றை இன்னொன்றா மாத்துறதுங்கிறது முடியாது, தூய்மைப்படுத்துறதுங்கிறது முடியாது. பொருள் அழுக்கா இருந்தா அழுக்கா இருக்குன்னு காமிக்கும், தூய்மையா இருந்தா தூய்மையா இருக்குன்னு காமிக்கும். அவ்வளவுதான் ஞானம். கண்ணை திறந்தாக்க முன்னாடி இருக்க பொருள் அது எப்படி இருக்கோ அப்படியே காட்டுறது, அப்படியே அறிந்து கொள்தல் என்பதுதான் ஞானம். ஞானம் அதை தவிர வேற ஒன்றும் பண்ணாது. அதனால இந்த கர்மம் ஞானம் ரெண்டு தனித்தனியானது. அதான் இங்க சொல்றார். அப்ப குடும்பத்துல இருக்கிறவன் அல்லது ஒரு ஆசை தேவை இருக்கிறவன் அந்த ஆசைப்பட்ட பொருளை அடையிறதுக்கு முயற்சி பண்ணணும், அதற்கு வேலை செய்யணும். அது கர்மா விஷயத்துல. இங்க ஞான விஷயத்துல என்னது? நான் யார் என்று நான் தெரிந்து கொள்ளணும். அப்படின்னாக்க என்ன பண்றது? நான்கிறது இல்லாமல் இல்லை, நான்கிறது ஏற்கனவே இருக்கு, ஆனா நான் யாருன்னு எனக்கு தெரியாது. தெரிந்து கொள்ளணும்னா அதை தெரிந்தவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும். அவ்வளோதான், வேற ஒன்றும் பண்றது இல்லை. தெரிந்தவர் எங்க இருக்காருன்னு தேடி போய் உட்காந்து காதை கொடுத்து அவர்கிட்ட கேள்வியை கேட்டு அவர் பதில் சொன்னாருன்னா காதை கொடுத்து அதை கேட்கறத தவிர வேற ஒன்றும் அங்கே செய்யறதுக்கு இல்லை. அவர் பதில் சொன்னார்னா நான் யாருன்னு தெரிந்து கொள்ளலாம். இல்லை உடல் என்ன, உடம்பு எப்படி செயல்படுதுன்னா உடம்பு ஏற்கனவே இருக்கு, அதுக்கான அறிவியல் புஸ்தகத்தை எடுத்து பார்க்கிற பொழுது இந்த உடம்புக்குள்ள இதயம் இருக்கு, அப்புறம் சிறுநீரகம், கல்லீரல், மண்ணீரல்லாம் இருக்கு, இது இப்படி செயல்படுகிறது அப்படின்னு உடலை பற்றி அறிந்தவர்கள், உடலை ஆராய்ச்சி பண்ணக்கூடிய அந்த அறிவியலாளர்கள் அதை பத்தி சொல்லுகிறார்கள். அந்த புஸ்தகத்தை படித்து தெரிஞ்சு கொள்றோம். தெரிந்து கொண்ட பிறகுதான் இதயம் வருதுங்கிறது இல்லை, இதயம் இருக்கு, அது எப்படி வேலை செய்யுதுங்கிறத புஸ்தகம் படித்து தெரிந்து கொள்கிறோம். அதே மாதிரி உடம்பு இருக்கு, உடம்பு இயங்குவதற்கு உடம்பை இயக்குவதாக உள்ள ஒரு பொருள் இருக்கு, அது என்னன்னு இது வரைக்கும் ஸ்கூல் படிப்புல வரல, அதனால அது என்னன்னு தெரிந்து கொள்றதுக்கு பாடம் கேட்க வர்றோம். அப்ப அதுல என்ன வேலைங்க? ஞானத்துல ஒரு வேலையும் இல்லை, அது சொல்றத காது கொடுத்து கேட்க வேண்டியதா, அவ்வளவுதான். ஆத்மாவை பற்றி சொல்லுகின்ற சாஸ்திரத்தை காது கொடுத்து கேட்கறத தவிர வேற ஒன்றும் வேலை கிடையாது. அதே மாதிரி கடவுள் இருக்கிறார் அப்படின்னா, எனக்கு இந்த உலக பொருள் எல்லாம் பார்த்தாச்சு, கேட்டாச்சு, அனுபவிச்சாச்சு, எல்லாமே போர் அடிச்சிருச்சு, எல்லாமே அல்பமானதுன்னு தெரிஞ்சு போச்சு, இதற்கு மேலான பொருள் ஏதாவது இருக்கா, பூர்ணமான பொருள் ஏதாவது இருக்கான்னு கேட்டா கடவுள் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுதுன்னா, அப்ப அந்த கடவுள் யாரு, அவர் எங்க இருக்கிறார், அதை நான் எப்படி தெரிந்து கொள்வது? அதனால கடவுளை பற்றிய அறிவை பெறுதல், அதுக்கப்புறம் கடவுளை அடைதல் என்பது அதான். அதுதான் இங்க தெளிவுபடுத்துறார். அடுத்து வரக்கூடிய விஷயம் அதான். அதனால என்ன பார்க்க போறோம்னு நான் சுருக்கமா சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம சம்ஸ்கிருதத்துல பார்த்துட்டு தமிழ்ல அதனுடைய அர்த்தத்தை பார்க்கலாம். அதனால இந்த தலைப்பு ஞான கர்ம விரோத பிரதர்சனம். ஞானத்திற்கும் கர்மத்துக்கும் இருக்கக்கூடிய வேறுபாட்டை காட்டுதல் என்பதுதான் அடுத்த தலைப்பு. ஆச்சாரியர் அதை தெளிவுபடுத்துறார். எத்தனாவது பக்கம்? 5வது பக்கமா? 6வது பக்கம். 6வது பக்கத்துல முதல்ல சம்ஸ்கிருதத்துல இருக்கிறத நான் சொல்றேன், திரும்ப சொல்லுங்க, அப்புறம் தமிழ் எங்க இருக்குன்னு நான் சொல்றேன். கர்ம சகபாவித்வ விரோதாச்ச பிரத்யகாத்ம பிரம்ம விஜ்ஞானஸ்ய நஹி உபாத்த காரக பலபேத விஜ்ஞானேன கர்மணா
பிரத்யஸ்தமித சர்வபேத தர்சனஸ்ய பிரத்யகாத்ம பிரம்ம விஷயஸ்ய சகபாவித்வம் உபபத்யதே வஸ்து பிராதான்யே சதி அபுருஷதந்திரத்வாத் பிரம்ம விஜ்ஞானஸ்ய தஸ்மாத் திருஷ்ட அதிருஷ்டேப்யः பாக்ய சாதன சாத்யேப்யः விரக்தஸ்ய பிரத்யகாத்ம விஷயா பிரம்ம ஜிக்ஞாசா இயம் கேனேஷிதம் இத்யாதி ஸ்ருத்யா பிரதர்ஷயதே शिष्य आचार्य प्रश्न प्रतिवचन रूपेण कथनं तु सूक्ष्म वस्तु विषयत्वात् सुख प्रतिपत्ति कारणं भवति केवल तर्क अगम्यत्वं च दर्शितं भवति. ஆறாவது பக்கத்துல கீழே இருந்து மூணாவது வரி. பிரத்யேகாத்ம ரூபமான பிரம்மத்தின் விஞ்ஞானமானது கர்மத்துடன் கூடியிருப்பது என்பது முரண்படுவதாகவும் இருக்கின்றது. அதனால இந்த கர்மா ஞானம் பிரத்யேகாத்ம விஞ்ஞானம் அதான் வார்த்தை. பிரத்யேகாத்ம விஞ்ஞானம்னாக்கா நான் என்று இருக்கின்ற பிரம்மம். பிரத்யேகாத்ம பிரம்ம விஞ்ஞானம்ங்கிற வார்த்தையை போடுறார். பிரத்யேகாத்மானா நான் 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 என்று நாம சொல்றது. நம்ம நான்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறோம். நான்கிற வார்த்தைக்கு உண்மையிலேயே எது பொருளோ அந்த நான் ஆத்மா. அதனால் நான்கிறதுக்கு சாஸ்திரம் வச்சிருக்கக்கூடிய பெயர் ஆத்மா. இந்த நான் உண்மையிலேயே எதுங்கிறதுல குழப்பம் இருக்கு. அதுதான் உபனிஷத் தெளிவுபடுத்த போகுது. ஆனால் நம்ம சாதாரணமாக நான் நம்ம எதை பயன்படுத்தி கொண்டு இருக்கிறோமோ அதற்கு சாஸ்திரம் சொல்ற பெயர் ஆத்மா. நாம நம்முடைய அறியாமையினால உடம்பு வரைக்கும் நான்கிற எண்ணம் வைத்துக்கொண்டு நான்கிறத பயன்படுத்தி கொண்டு இருக்கிறோம். உண்மையிலேயே நான்கிறது உடம்பு வரைக்கும் இருக்கான்னா உடம்பு வரைக்கும் இல்லை. நான் இது அல்லது உலகம், நான் வேறு உலகம் வேறு, நான் வேறு இது வேறு நம்ம சொல்ற பொழுது அந்த வரையறை, இந்த எல்லைக்கோடு, ரெண்டுக்கான எல்லைக்கோடு எது வரைக்கும் இருக்கு? உடம்பு வரைக்கும் வச்சிருக்கிறோம். உடம்பு வரைக்கும் நான், உடம்புக்கு வெளியே இருக்கிறதெல்லாம் உலகம் அல்லது இது என்னால் அறியப்படுவது, புறத்துல இருப்பது அது வேறு, நான் வேறுங்கிறது சாதாரணமான எண்ணம். ஆனா இது சரியான இந்த எல்லை உடம்பு வரைக்கும் நான் நினைக்கிறது சரியானா அது சரியில்லை. ஏன்னா இந்த உடம்பும் நம்மால இது என்று அறியப்படுது. புறத்துல இருக்க ஒரு பொருளை இதுன்னு நம்ம பார்க்கறதுனால அது வேற நான் வேறன்னு சொல்றோம். உடம்பையும் நம்ம நான் சொல்ற ஒரு பொழுது சொன்னாலும் உடம்பு வேற நான் வேறேங்கிறது நம்மளுடைய அனுபவத்திலேயே பல சமயங்கள்ல நம்ம சொல்லுகின்றோம். உடம்பு சரியில்லைன்னா என்னுடைய உடம்பு சரியில்லைன்னு. இப்போ உடம்பு நம்மால இது என்று அறியப்படுகிறது. இல்லை மனசு சரியில்லைன்னா மனசு ஒரே கவலையா இருக்கு, சோகமா இருக்கு, மனசே சரியில்லைன்னா. அப்போ மனசே சரியில்லைன்னா மனசு நம்மால இதுன்னு பார்க்கப்படுது, என்னுடைய மனது சரியில்லை. அப்போ நான் வேற என்னுடையதுங்கிறது வேற தானே. என்னுடைய சைக்கிள் ஏதோ ரிப்பேர் ஆயிடுச்சுனாக்கா, பைக் ஏதோ ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா என் பைக் ரிப்பேர் ஆயிடுச்சு அதனால நீங்க கொஞ்சம் கூட்டு போறீங்களான்னா, அப்போ அது வேற என்னுடையதுன்னு எப்போ சொல்றோமோ அப்போ அது ஆப்ஜெக்ட் ஆயிடுது, அது உடைமை பொருளாயிருது, உடையவன் வேற இருக்கிறான். என்னுடையதுன்னு உடம்ப சொல்ற பொழுது உடம்பு வேற நான் வேற.
அதே மாதிரி என்னுடையதுன்னு மனதை சொல்ற பொழுது மனது வேற, நான் வேற. அப்புறம் என்னுடைய புத்தினா, என்னுடைய புத்தி சரியில்லை அப்படின்னு அப்படி சொல்ல மாட்டோம் நம்ம. கொஞ்சம் இந்த இந்த நேரத்துல ஒரு குழப்பமா இருக்குண்ணா, உனக்கு புத்தி சரியில்லைன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியுமேண்ணா. அதனால என்னுடைய புத்தி சரியில்லை அப்படின்னாக்க குழப்பமா இருக்கு. அப்ப அது வேற, நான் வேற. நான் என்னுடைய புத்தியை அறிகிறேன், என்னுடைய மனதை அறிகிறேன், என்னுடைய உடலை அறிகிறேன்னா அறிவது வேற, அறியப்படுவது வேறு. அதனால இந்த விஷயத்துல நமக்கு விவகாரத்துல உடம்பு வரைக்கும் நான் பயன்படுத்தி கொண்டிருந்தாலும், நான்கிறது உடம்புக்கு, மனதுக்கு, புத்திக்கு வேறா இருக்கக்கூடிய ஒன்று. அது உடம்புக்குள்ள இருந்து உடம்பை பயன்படுத்தி கொண்டு இருக்கின்றது. உடம்பை விட்டு உயிர் போயிட்டாருன்னு தானே சொல்றோம். அவரு போயிட்டாருன்னா உடம்புதான் நான் இது வரைக்கும் சொல்லி கொண்டு இருந்தவர், இப்ப உடம்பு இங்க இருக்கு, அதுதான் அவர்னாக்கா ஆள் இருக்காருன்னு தானே சொல்லணும். ஆனா அவர் போயிட்டாரு, உடம்பு இங்க இருக்கு அப்படிங்கிற பொழுது உடம்பு வேற, உடம்புக்குள்ள இருந்து நான் சொல்லி கொண்டிருந்தது வேறேங்கிறது தெரிகின்றது. அதனால உண்மையிலேயே அப்படி எந்த நான் இருக்கோ அந்த நானுக்கு பிரத்யேகாத்மான்னு பேர். ஆனால் பிரத்யேக்னா உள்ளேன்னு அர்த்தம். இந்த உடம்பு வரைக்கும் நான் சொன்னாலும் உடம்புக்குள்ள ஒரு நான் இருக்கு, அதுதான் உண்மையான நான். அதுக்கு பேரு பிரத்யேகாத்மா அப்படின்னு பேரு. அது என்னங்கிறது தான் உபனிஷத்தோட முதல் மந்திரத்துல கேள்வியே. அதனால அந்த நான், அந்த ஆத்மாங்கிறத பத்தி மேற்கொண்டு விரிவா சொல்லுங்கன்னா அதுக்குதான் உபனிஷத். நம்ம முகவுரையில தான் பார்க்கிறோம். உபனிஷத்துல முதல் சிஷ்யனுடைய முதல் கேள்வியே, இந்த உடம்பை இயக்கிக்கிட்டு இருக்கிறது எது? வாய் பேசுதே, வாயை பேச வைக்கிறது எது? கண்ணு பார்க்குதே, கண்ணை பார்க்க வைக்கிறது எது? மனசு சிந்திக்குதே, அது மனசை சிந்திக்க வைக்கிறது எது? அப்படிங்கிறது தான் சிஷ்யனுடைய கேள்வி. அதற்கு பதிலாக தான் நம்ம உபனிஷத்தை பார்க்க போறோம். அதனால இந்த நான், உண்மையான நான், நமக்குள்ள உண்மையிலேயே நான் சொல்லிக் கொள்வதற்கு தகுதி உடையதாக இருக்கிற நான், உண்மையான நான் எதுவோ அதற்கு சாஸ்திரம் சொல்ற பேரு பிரத்யேகாத்மா. அப்புறம் இன்னொரு பிரம்மங்கிற வார்த்தையை சொல்லுது. பிரம்மங்கிறது இந்த உலகம் முழுவதற்கும் ஆதாரமா எது இருக்கோ அதற்கு பிரம்மம்னு பேர். இந்த உடம்பு இருக்கிறதுக்கு எது காரணமா இருக்கோ, எது உடம்பை இயக்கி கொண்டு இருக்கின்றதோ அதற்கு ஆத்மான்னு பேரு. இந்த உலகம் இருப்பதற்கு எது காரணமா இருக்கோ, இந்த உலகத்தை எது இயக்கி கொண்டிருக்கின்றதோ அதற்கு பிரம்மன்னு பேரு. அல்லது ஈஸ்வரன், கடவுள், பரமாத்மா அப்படிங்கிற பெயர்ல நம்ம அதை சொல்லுகின்றோம். அதனால இந்த ஆத்மாங்கிறத பிரத்யேகாத்மாங்கிறதுக்கு பதில ஜீவாத்மாங்கிற வார்த்தையிலையும் சொல்லுவோம். இந்த ஜீவனா உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய ஒன்று ஜீவாத்மா. இதே மாதிரி இந்த உலகம் முழுவதற்கும் உலகத்தை இயக்குவதா இருக்கக்கூடிய ஒன்றை பரமாத்மான்னு சொல்றோம், ஈஸ்வரன்னு சொல்றோம், கடவுள், இறைவன் பல பேர்கள்ல சொல்றோம். அதற்கு சாஸ்திரத்துல, வேதாந்தத்துல பிரம்ம அப்படின்னு பேர். அதனால இந்த பிரத்யேகாத்மா, இங்க சாஸ்திரம் என்ன சொல்ல போகுது, நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்த சரீரத்துக்குள்ள ஒரு தனி உடம்புக்குள்ள அது இருப்பதற்கும் இயங்குவதற்கும் காரணமா எந்த ஆத்மா இருக்கோ அந்த ஆத்மா இந்த உலகம் முழுவதும் இருப்பதற்கும் இயங்குவதற்கும் காரணமா எந்த கடவுள் இருக்கோ அந்த ஆத்மாவும் இந்த கடவுளும் ஒன்றுங்கிறதா. உலகம் முழுக்குவதற்கும் இயங்குறதுக்கு எது காரணமா இருக்கோ அதுதான் ஒரு தனி உடம்புல இருந்து அந்த உடலை இயக்கி கொண்டிருக்கின்றது. இந்த ஆத்மா இறைவன்கிறது ரெண்டு இல்லை, ஒண்ணுதான். ஒரே இறைவன் தான். உலகம் முழுக்க ஒரே ஆதாரத்தை கொண்டது, ஒரே இயக்குகின்ற சக்தியை கொண்டது. நம்ம உலகத்துல ஒரு பகுதி தானே இந்த உடம்புன்னு நம்ம தனியா சொன்னாலும் உடம்பு என்னது? பஞ்சபூதம் தான். உடம்பு பஞ்சபூதம் தான். அதே ஆகாசம், காற்று, மண், நீர், நிலம் இந்த சேர்ந்ததாத்தான் உடம்பு இருக்கு. அதுக்கு மேல ஒன்றும் கிடையாது. ஒன்றும் இந்த மண்ணுல இருந்து வந்தது, இல்லை காற்றுல இருந்து வந்தது. இந்த பஞ்சபூதத்தை தவிர உடம்புங்கிறது வேற ஒன்றும் கிடையாது. இந்த உடம்புல இருந்து உயிர் போயிட்டாக்கா அப்புறம் உடம்பு என்ன ஆகுது? பஞ்சபூதத்துக்குள்ள தான் போகுது. ஒன்று எரிக்கணும், இல்லை புதைக்கணும். என்ன பண்ணாலும் பண்ணாமல் விட்டாலும் அது கடைசியில் பஞ்சபூதத்தோட கலந்து விடும். இப்போ அதிலிருந்து வந்தது அதனுடைய ஒரு சிறு துளியாக, ஒரு சிறு பகுதியாக இருக்கிறது இந்த உடம்பு. புறத்தில் இருக்க பஞ்சபூதம் ஜடமானதுங்கிறது நமக்கு தெரியும். அதே மாதிரி அது அதோட ஒரு பகுதியாக இது இருக்கிறதுனால உடம்பு ஜடமானது தான். ஆனால் இந்த ஜடமான உலகத்தையும் ஜடமான உடம்பையும் இயக்குகின்ற ஒரு பேராற்றலானது அதற்குள்ள இருந்து அதை நடத்தி கொண்டு இருக்கு. அப்ப ஜடமான இந்த உலகத்தை, பஞ்சபூதங்களை நடத்துகின்றதா எந்த ஒரு சக்தி இருக்கோ அதே சக்தி தான் அதனுடைய ஒரு பகுதியா இருக்கக்கூடிய இந்த உடம்பையும் நடத்தி கொண்டு இருக்கு. அப்படித்தானே இருக்க முடியும்.
அதுக்கு ஆதாரமா எது இருக்கோ அதே தான் இதற்கு ஆதாரமா இருக்கின்றது. ரெண்டு வேற வேறையா இருக்க முடியாது. இந்த உடம்பு பஞ்சபூதத்தினுடைய ஒரு பகுதினாக்கா இந்த பஞ்சபூதத்தை இயக்குகின்ற அதே சக்தி தான் இந்த உடம்பை இயக்குவதாக இருக்கும். அதனால இங்க ஆத்மாங்கிறது வேற வேற இல்லை. ஒரு இறைவனும் ஆத்மாவும் வேறு வேறு இல்லை. ஒரே ஆத்மாதான், ஒரே இறைவன் தான், பரமாத்மா தான் ஒவ்வொரு உடம்புலையும் ஜீவாத்மாவாக இருக்கின்றார். இதான் நம்ம பார்க்க போற தத்துவம். உபனிஷத்தோட முடிவா நம்ம இந்த முடிவுக்கு தான் வருவோம். அதை முன்னாடியே ஆச்சாரியர் சொல்றார். இந்த உண்மையை தெரிந்து கொள்ள விரும்புபவனுக்கு, அதனால விஞ்ஞானசியன இந்த விஞ்ஞானத்தை பெற விரும்புதல், அந்த விஞ்ஞானத்தினுடைய விஞ்ஞானம்ங்கிறது ஞானம் தான், நிச்சயமான தெரிந்த ஞானம். அப்ப இந்த பிரத்யேகாத்ம பிரம்ம விஷயமான ஞானம், ஜீவாத்மா பரமாத்மா விஷயமான இந்த ஞானமும். அப்ப இந்த ஜீவாத்மா பரமாத்மா எங்க இருக்கிறாரு? அவர் ஏற்கனவே இருக்கிறாரு. ஏற்கனவே உடம்புக்குள்ள ஆத்மா மலர்மீசை ஏகினான் சர்வசிய சாகம் கிருதி சன்னிவிஷ்டகன்னு பகவத்கீதையில சொல்றார். அதான் திருக்குறள்ல மலர்மீசை ஏகினான்னு பார்க்கிறோம். அப்ப ஆத்மா இறைவன் என்பது பூர்ணமானது, அது பிறப்பு இறப்பு இல்லாதது. இந்த உலகம் பிறப்பு இறப்பு உடையது, ஜடமானது. நாம என்ன நினைக்கிறோம்? இந்த பிறப்பு இறப்பு உடைய இந்த உடம்புல இருந்து விடுபட்டு இறைநிலையை அடைய வேண்டும், இறைவனை அடைய வேண்டும், பிறவாத ஒரு நிலையை அடைய வேண்டும், அல்லது அல்பமான உலக வாழ்க்கையிலிருந்து விடுபட்டு நிரந்தரமான பேரின்பத்தை அடைய வேண்டும்னு நினைக்கிறோம். பேரின்பத்தை அடையிறதுக்கு எங்க போறது? கடவுள் பேரின்ப வடிவமாக இருக்கிறார். கடவுளை நாம் அடையிறதுனால பேரின்பத்தை அடைய முடியும். அதனால கடவுளை அடையணும்னு நினைக்கிறோம். அப்படித்தான் சாஸ்திரம் சொல்லி இருக்கு. ஆனா கடவுள் எங்க இருக்கிறார்னு ஆராய்ச்சி பண்ணி பார்க்கிற பொழுது கடவுள் எங்கும் இருக்கிறார், எல்லா உடம்புலையும் ஆத்மாவாக இருக்கின்றார். அப்ப கடவுளை அடையிறதுனாக்கா அவர் அடையப்படும் பொருளாக நமக்கு வேறாக அந்நியமாக ஏதோ ஒரு லோகத்துல இல்லை, உள்ள ஆத்மாவா ஏற்கனவே இருந்து கொண்டிருக்கின்றார். ஆனா நமக்கு என்ன பிரச்சனை? ஏற்கனவே ஆத்மாவாவே நாம இருக்கிறோம், ஏற்கனவே கடவுளாகவே இருக்கிறோம்னா அதை அடையணுங்கிற எண்ணம் நமக்கு ஏன் வருது? கடவுளாகவே இருக்கிறோம்ங்கிறத தெரியாம இருக்கிறோம். அது தெரிஞ்சிருந்தா அடையணும்னு நினைக்க மாட்டோமே. அப்படி இருக்கிறோம், சாஸ்திரம் சொல்லுது நீ கடவுளாகவே இருக்கிறாய், அப்படித்தான் இருக்க முடியும். கடவுள் ஏதோ ஒரு லோகத்துல அடையப்படக்கூடிய ஒன்றா இருக்க முடியாது. கடவுள் அங்கெங்கெனாதபடி எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கின்ற பொருள் அப்படிங்கிறதுதான் உண்மை. ஆனா நமக்கு அது தெரியாததுனால அதை அடையணும் நாம நினைக்கிறோம். கடவுளுக்கு வேறாக நாம நம்மை கருதி கொண்டு இருக்கிறோம். உடம்ப மையமா வச்சு உடம்புதான் நான், உடம்புல பிறப்பு இறப்பு, உடம்பினுடைய இன்ப துன்பங்கள் இதெல்லாமே என்னுடையதுன்னு நாம நினைத்து கொண்டு இருக்கிறோம். அதனால இந்த ஆத்மாவுக்கு வேறாக தனியா ஒரு ஜீவன் இருக்கிறான் அப்படின்னு நாம நினைக்கிறோம். உள்ள கடவுள் மனசாட்சியா இருக்கிறார்னாலும் நான் ஜீவனாக இருக்கிறேன், இந்த உடம்ப மையம் நான் ஆணாக இருக்கிறேன், பெண்ணாக இருக்கிறேன், படித்தவனா இருக்கிறேன், படிக்காதவனா இருக்கிறேன், புண்ணிய பாபத்திற்கு பாற்படக்கூடியவனாக இருக்கிறேன் அப்படின்னு உள்ள சாட்சியா இருக்க ஆத்மாவை விட்டுட்டு நம்ம தனியா ஒரு ஜீவன், ஒரு ஜீவ பாவத்தை வைத்திருக்கிறோம். அதனால இந்த ஜீவன் உள்ள இருக்கக்கூடிய ஆத்மாவை, இறைவனை அடைய வேண்டும்ங்கிற எண்ணமானது இருக்கின்றது. சாஸ்திரம் என்ன சொல்லுது? ஆத்மா ஏற்கனவே இருக்குங்கிறதுனால அது எப்படி இருக்குங்கிறது தெரியாம இருக்கிறதா உன்னுடைய துன்பத்திற்கு காரணம். ஆத்மாவை பற்றிய அறிவை அடைய வேண்டும். ஆத்மாவை அடைய வேண்டும்ங்கிறது இல்லை, இறைவனை அடைய வேண்டும்ங்கிறது இல்லை, இறைவனை பற்றிய அல்லது ஆத்மாவை பற்றிய அறிவை அடைய வேண்டும். பொருள் ஏற்கனவே இருக்கு, தெரியலேனா. ஒரு பரம ஏழை இருந்தா அவன் வீட்டுல 2-3 தலைமுறை எப்பன்னு தெரியாது, ஆனால் பரம்பரையா ஒரு பொருள் இருந்தது. ஒரு டேபிள் வெயிட் மாதிரி ஒரு உருண்டை கல் இருந்ததுன்னா அது சின்ன வயசுல அவன் வச்சு விளையாண்டுருக்கிறான், அவங்க தாத்தா விளையாண்டுருக்கிறார், அவனும் விளையாண்டு இருக்கிறான். இப்போ அவன் பையன் வந்துட்டான், அவன்கிட்டயே விளையாட கொடுத்து விளையாண்டு இருக்கிறான்னு. பரம ஏழை குடிசை வீட்டில் இருக்கிறார். திடீர்னு அந்த பக்கம் ஒரு நாள் வழிபோக்கர் ஒருத்தர் வந்தவர், ஒரு வைர வியாபாரி. அவர் வந்தார், வீட்டு திண்ணையில உட்கார்ந்தார், கொஞ்சம் தண்ணி கொடுப்பான்னு வாங்கி குடிச்சார். பார்த்தா ஒரு பொருள், ஒரு உருண்டையா கல் இருந்தது. என்னன்னு பார்த்தா அது வைரக்கல்லு தான். அதை விற்றா பல கோடி மதிப்பு பெறும். அது பல கோடி மதிப்பு பெறக்கூடிய சொத்து பரம்பரையாக அவன் வீட்டில் இருக்கு, ஆனால் அவன் பிச்சைக்காரனாகவே இருக்கிறான். அப்போ ஏன் இருக்கு?
ஆனால் அதோட மதிப்பு தெரியலை. அவ்வளோதான் விஷயம். பொருள் இல்லாமல் இல்லை, பொருள் இருக்கு, ஆனால் அது என்னன்னு அவனுக்கு பொருள் விளங்கா உருண்டைனா, பொறி விளங்கா உருண்டைன்னு ஒன்று வச்சிருக்கோம்ல, பொருள் விளங்கா உருண்டைனா அப்படி உருண்டையா ஒரு கல் இருந்தது. இவன் ஏதோ ஒரு சாதாரண கல்லா நினைத்து கொண்டு இருந்தா, அதோட மதிப்பு தெரியல. அதனால அவன் ஏழையாகவே இருந்தான். அவரு சொன்ன உடனே அவ்வளவு மதிப்புடையதான்னா ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. அப்ப அப்ப அது தெரிஞ்ச உடனே அவன் அடையறதுக்கு வேண்டியதில்லை. பொருள் இருக்கு, தெரியாம இருந்ததுனால ஏழையா இருந்தான். தெரிந்து கொண்ட அடுத்த வினாடியே அவன் செல்வந்தன் ஆயிட்டான். அவ்வளவுதான். இது இருக்குன்னு தெரிஞ்சா எல்லா கவலையும் போய்விட்டது, செல்வந்தனாக ஆகிவிட்டான். அந்த மாதிரி இந்த கடவுளை அடையணுங்கிறது, கடவுள் ஏற்கனவே இருக்கிறார், ஆத்மாவா சாட்சியா இருக்கிறார். ஆனா எப்படி இருக்கிறார் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. அதனால நாம நம்மளை ஜீவனா நினைத்து கொண்டிருக்கிறோம், பிறப்பு இறப்பு உடையவனா நினைத்து கொண்டிருக்கிறோம். சாஸ்திரம் என்ன சொல்லுது? அதை தெரிவிக்கின்றது. அதனால இங்க அடையப்பட வேண்டிய ஒரு கர்மா செஞ்சு அடையக்கூடிய விஷயமாக ஞானம் இல்லை. அது ஏற்கனவே பொருள் இருக்கிறதுனால, தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயமா இருக்கிறதுனால இது ரெண்டும் ஒன்று சேராதுன்னா, கர்மமும் ஞானமும் ஒன்று சேர முடியாது. நான் கடவுளாக இல்லை என்றால் கடவுளை அடையிறதுக்கு கர்மா பண்ணணும். ஏற்கனவே கடவுளாகத்தான் இருக்கிறேங்கிறதுனால அடைய வேண்டியது இல்லை. கடவுளாக இல்லைங்கிற எண்ணத்தை விட்டா போதும். அந்த ஷரீரத்தை, ஷரீர அபிமானத்தை விட்டா போதும், அகங்காரத்தை விட்டா போதும். அதில் பின்னாடி நம்ம இன்னும் நிறையா உபனிஷத்தில் பார்க்க போகிறோம். நமக்கு கேட்ட உடனே கேட்கறதுக்கு ஒரு ஆச்சரியமான நல்ல விஷயமா, நம்ம கடவுளாக இருந்தால் நல்லா தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் இதுக்கு பின்னாடி பல கேள்விகள் இருக்குது, பல சந்தேகங்கள் இருக்குது. அதெல்லாம் தெளிவு முழு உபனிஷத்தை படிக்கிற பொழுது தான் நமக்கு வரும். அதனால் இது முகவுரை தான். அதனால் என்ன சொல்கிறாரு? இப்படி உண்மை இருக்கிறதுனால, ஞானத்திற்கான விஷயம் இப்படி இருக்கிறதுனால கர்மாவும் ஞானமும் ஒன்று சேராது. அது எண்ணெயும் தண்ணியும் மாதிரி. கர்மானா ஒரு காலத்துல அடையக்கூடிய விஷயத்தை பற்றியது, ஞானம்னா ஏற்கனவே இருக்கிற விஷயத்தை பற்றியது. அதனால இங்க கர்மாவுக்கு ஞானத்துல வேலை இல்லை, ஞானத்திட்ட கர்மாவில் வேலை இல்லை. அதனால நகி உபாத்த நம்ம தமிழ்ல பார்க்கலாம். அதனால பிரத்யேகாத்ம பிரம்ம ரூபமான பிரம்மத்தின் விஞ்ஞானமானது அப்படின்னா பிரம்மத்தை பற்றிய ஞானமானது. அப்ப ஆத்மாவாக இருக்கின்ற கடவுளை பற்றிய ஞானமானது. தமிழ்ல சொன்னா நமக்கு புரிகிற மாதிரி சொன்னா, பிரத்யேகாத்ம ரூபமான பிரம்மத்தின் விஞ்ஞானமானதுனாக்கா ஆத்மாவாக இருக்கின்ற கடவுளை பற்றிய ஞானமானது கர்மத்துடன் கூடியிருப்பது என்பது முரண்படுவதாகவும் இருக்கின்றது. ஏன்னா அந்த கடவுள் ஏற்கனவே ஆத்மாவா இருக்கிறார். அது இருக்கிறதுனால தான் இவன் பேசுறான், அது இருக்கிறதுனால தான் இவன் பார்க்கிறான், அது இருக்கிறதுனால தான் இவன் எல்லாம் பண்றான். அது இல்லைன்னா இவனே இல்லை. அதனால இனிமேல் அடைய வேண்டியதுங்கிறது இல்லை, அது ஏற்கனவே சித்த வஸ்துவா இருக்கு. அதுக்கப்புறம் கர்மா எப்படி இருக்கு? காரணமாக அபேட்சிக்கப்பட்ட காரகம். அடுத்த பக்கம், 7வது பக்கம். கர்மத்துக்கு போதியன பயன் இவற்றின் பேத ஞானத்தை உடைய, கர்மத்துடன் அழிக்கப்பட்ட எல்லா பேத ஞானத்தையும் உடைய பிரத்யேகாத்ம ரூபமான பிரம்மத்தை விஷயமாக கொண்ட ஞானத்துடன் சேர்ந்திருத்தல் பொருந்த மாட்டாது அன்றோ. கர்மா அப்படிங்கிற போது நான் முன்னாடியே சொன்னேன், கர்மானா செய்பவன், அடையப்படுவது, செய்யப்படுவது, செயல் அப்படின்னு இருக்கு. அதுக்கு பேர் காரகம்னு பேர். காரகம்னால காரகம்ங்கிற வார்த்தையை சொல்லியிருக்கிறார். கர்மானா காரகங்களை உடையது. காரகம்னாக்க செய்பவன், செய்யப்படு பொருள், செய்கின்ற கருவி. தமிழ்ல வேற்றுமைனாக்க தமிழ் இலக்கணத்துல சொல்லுகின்ற வேற்றுமை. தமிழ் இலக்கணத்துல முதல் வேற்றுமை, 2ஆம் வேற்றுமை, 3ஆம் வேற்றுமை, 4ஆம் வேற்றுமை, 5ஆம் வேற்றுமைன்னு இருக்கு. அந்த வேற்றுமைக்கு சம்ஸ்கிருதத்துல காரகம்னு பேர். இப்ப ராமன் அயோத்திக்கு சென்றார், இல்ல ராமன் வனத்திற்கு சென்றார்னா, இப்ப ராமன் ஒருத்தர் இருக்கிறார், அவர்னால போய் அடையக்கூடிய இடம்னு ஒண்ணு இருக்கு. கிராமத்திற்கு சென்றார் அப்படின்னா, கிராமம்ங்கிறது கிராமத்தை அடைந்தார் அப்படித்தானே சொல்லணும். ராமன் தண்டகாரண்யத்தை அடைந்தார்.
அப்படின்னா என்னது? தண்டகாரண்யத்தைன்னு இரண்டாம் வேற்றுமை ஐ போட்டு சொல்லணும். ஏன்னா அது அடையப்படும் பொருள். அதை அடைந்தான், அதை அடைகிறான், யாரை அடைந்தான், எதை அடைந்தான்னாக்கா அது இரண்டாம் வேற்றுமையில வரணும். அப்புறம் எதனால் அடைந்தார்னா, அடையிறதுக்கான கருவி இருக்கே, கொன்றான்னா, ராவணனை கொன்றார்னா எதனால் கொன்றார்னு கேட்டாக்க அம்பினால் கொன்றார், வில் அம்பினால் கொன்றார், அல்லது தேர்ல போனார், நடந்து போனார்னு அந்த கருவி அது இருக்கு. அப்ப அது கரணம்னு பேர். அது மூணாம் வேற்றுமையில இருக்கணும். இப்போ ஒரு செயல் செய்யணும்னாக்க செய்பவன் இருக்கிறான், அது முதல் வேற்றுமை. செய்யப்படும் பொருள் இருக்கு, அது இரண்டாம் வேற்றுமை. செய்வதற்கு உதவியான கருவிங்கிறது இருக்கு, அது மூன்றாம் வேற்றுமை. நாலாம் வேற்றுமை அப்படித்தான். நான் ராமன் லக்ஷ்மணனுக்கு கொடுத்தான், லக்ஷ்மணனுக்குங்கிறது நாலாம் வேற்றுமை. யாருக்கு கொடுத்தான், வாங்குற ஆளு நாலாவது வேற்றுமையில இக்கு போட்டு சொல்லணும், லக்ஷ்மணனுக்குன்னு. அப்புறம் ஐந்தாம் வேற்றுமை என்னது? ஒன்றிலிருந்து ஒன்று பிரிந்து செல்றது அஞ்சாம் வேற்றுமை. மரத்திலிருந்து பழம் விழுந்தது, வில்லிலிருந்து அம்பு புறப்பட்டு சென்றது. அப்ப இங்க இருக்கு, இங்க இருந்து அது விடுபட்டு அங்கே போகின்றது. எங்கிருந்து கிளம்பி போகுதோ அதுக்கு அபாதானம்னு பேரு. அது ஐந்தாம் வேற்றுமையில வரணும். இதுக்கு பேரு காரகம்னு பேர். அப்போ ஒரு கர்மானாக்க இதெல்லாம் சேர்ந்து இருக்கிறது தான் கர்மா. செய்பவன் ஒருத்தன், செய்யப்படும் பொருள்னு ஒன்று, அடையப்படக்கூடிய விஷயம்னு ஒன்று, அதை செய்வதற்கு உதவியான கருவிகள் அப்படிங்கிற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸுங்கிறது இருக்கு. இதெல்லாம் கர்மாங்கிறது இதெல்லாம் உடையது. ஆனா ஞானம்ங்கிறது என்னது? இப்போ இதெல்லாம் உடையதுன்னா இங்க பேதம்ங்கிறது இருக்கு. செய்பவன் செய்யப்படும் பொருள்ங்கிற பேதம், வேற்றுமையானது இருக்கின்றது, வேறுபாடு இருக்கு. இது வேற பொருள், அது வேற பொருள். செய்யறதுக்கு உதவியா காரணம் கருவியா இருக்கிறதுங்கிறது வேற பொருள். அதெல்லாம் வேறு வேறையா இருக்கு. அப்ப கர்மா அப்படின்னாலே அங்க பேதம்ங்கிறது இருக்கணும். கொடுப்பவன் வாங்குபவன், செய்வது செய்யப்படுவதுன்னா. ஒரு உளியால ஒரு சிற்பத்தை செதுக்குகிறான்னா, ஒரு மரத்தை செதுக்கி சிற்பமாக பண்ணுகிறான்னா மரம்னு ஒண்ணு இருக்கு, செய்யறவன் இருக்கிறான், அவன் செய்ய பயன்படுத்தக்கூடிய உளி, சுத்தியல் முதலான உபகரணங்கள் இருக்கு. அப்ப இது எல்லாமே வேற வேறையா இருக்கு. கர்மானா இதெல்லாம் வேறு வேறா இருந்தா தான் கர்மாங்கிறது நடக்க முடியும். அதனால இது கர்ம விஷயத்துல. இங்க ஞான விஷயத்துல என்னது? இவற்றின் பேத ஞானத்தை உடைய கர்மத்துடன். கர்மாங்கிற பொழுது அதனுடைய பலன் பேத ஞானம். ஒரு கர்மாவை செய்ய, நான் இருக்கிறேன், சொர்க்கலோகம்னு இருக்கு, நான் ஒரு வைத்திய கர்மாவை பண்ணி சொர்க்கலோகத்தை போய் அடையணும், அதானே? எனக்கு வேதத்துல சொன்ன கர்மானாக்க ஒரு மேல சொர்க்கலோகத்துக்கு போகணும்னா அதுக்கு நிறைய புண்ணியம் வேணும். அல்லது அமெரிக்காவுக்கு போகணும்னாக்க பணம், பாஸ்போர்ட் வேணும், விசா வேணும், அங்கே ஒரு வேலை கிடைச்சிருக்கணும், அல்லது கொடுக்கறதுக்கு பணம் வேணும், அதெல்லாம் இருக்கு. அப்போ அதை முதல்ல சம்பாதிக்கிறது, அந்த புண்ணியத்தை சம்பாதிக்கிறதுங்கிறது கர்மாவனால நடக்கக்கூடியது. சொர்க்கலோகத்துக்கு இவன் அடுத்த பிறவியில போய் சேர போறார். ஆனால் அது போறதுக்கு பணத்தை இங்கே ஒரு கர்மாவை பண்ணி அதற்கான புண்ணியத்தை ஒரு சம்பாதிக்கணும். அது செய்ய வேண்டிய செயல். அப்போ இங்கே பேதம் தெளிவாக இருக்கு. நான் இப்போ இருக்கிற உலகம், நான் போய் சேர வேண்டிய ஒரு உலகம், அந்த போய் சேருவதற்காக நான் செய்ய வேண்டிய ஒரு கர்மா அல்லது சம்பாதிக்க வேண்டிய ஒரு புண்ணியம் அப்படிங்கிறது பேதம்ங்கிறது தெளிவா இருக்கின்றது. ஆனா பேத ஞானத்தையும் உடைய பிரத்யேகாத்மா ரூபமான பிரம்மத்தை விஷயமாக கொண்ட கர்மத்துடன் அழிக்கப்பட்ட எல்லா பேத ஞானத்தையும் உடைய பிரத்யேகாத்ம ரூபமான பிரம்மத்தை விஷயமாக கொண்ட ஞானத்துடன் சேர்ந்திருத்தல். இங்க ஞானம்ங்கிற விஷயத்துல அப்படி செய்பவன் செய்யப்படும் பொருள் இரண்டும் வேறு வேறா இல்லை, ரெண்டும் ஒன்றா இருக்கு. அதனால அங்க கர்மா அப்படிற்கு வேலை இல்லை. ஞான விஷயத்துக்கு வேதாந்தம் படிக்க வந்த பிறகு ஆத்மாவை அடைதல், இறைவனை அடைதல் என்பதுதான் வேதாந்தத்தோட நோக்கம். உபனிஷத்தோ பகவத்கீதையோ படிக்கிறதோட நோக்கம் என்னது? நான் ஒரு அறிவை பெற விரும்புகிறேன், அல்லது கடவுளை அடைய விரும்புகிறேன், அல்லது நான் யாருன்னு என்னை நான் தெரிந்து கொள்ள விரும்புகிறேன்னா இது ஏற்கனவே இருக்கிற பொருள், அதை பற்றிய அறிவை அடைதல். அதனால இங்க பேதம்ங்கிறது இல்லை, ஏற்கனவே அது இருக்கின்றது, தெரியாம இருக்கு, தெரிந்து கொள்ள போகிறேன், அவ்வளவுதான். ஆனா இந்த ரெண்டும் ஒன்றாக பொருந்துதல்ங்கிறது நடக்காது. கர்மாவுக்கு பேத ஞானம் இருக்கணும், ஞானத்துக்கு அபேத ஞானமானது இருக்க வேண்டும். அல்ல பிரம்ம விஞ்ஞானமானது, இங்க என்ன சொல்ற அடுத்த வார்த்தை, பிரம்ம விஞ்ஞானமானது வஸ்துவை பிரம்மத்தை பிரதானமாக கொண்டிருப்பதுடன்
புருஷனது பிரயத்தனாதிகளை அபேட்சிக்காததாகவும் இருக்கின்றது. அதான் வஸ்து தந்திரம்னு சொன்னேன். இந்த ஞானம்ங்கிறது பொருளை மையமாக கொண்டது. அதனால அப்புருஷ தந்திரம்ங்கிற வார்த்தை இருக்கு. அங்க இருக்கிற வார்த்தை பிரம்ம விஞ்ஞானமானது. 7வது பக்கத்துல 5வது வரி. பிரம்ம விஞ்ஞானமானது வஸ்துவை, அதாவது பிரம்மத்தை பிரதானமாக கொண்டிருப்பதுடன் புருஷனது பிரயத்தனாதிகளை அபேட்சிக்காததாகவும் இருக்கிறது. அபேட்சம்னா அதை சாராமல் எதிர்பாராமல் இருக்கு. மனிதனுடைய முயற்சி என்பதற்கு இங்க வேலை இல்லை. இங்க மனிதனுடைய முயற்சி என்பதற்கு வேலை இல்லை. இதுல பிரம்மத்தை அடைகிற விஷயத்துல, அல்லது என்னை நான் அடைகின்ற விஷயத்தில். என்னை நான் அடைய வேண்டும் அப்படின்னு என்ன பண்றது? ஒன்றும் பண்ண வேண்டாம். ஏற்கனவே நான் இருக்கிறேனே. நான் இல்லாம நானுங்கிறது எங்கேயோ வெளியே தொலை தூரத்துல இருக்கிறேன். நான் அதை போய் அடையணும் இல்லையே. என்னை நான் அடைய வேண்டும்னாக்க, இப்போ ஒருத்தர் தேனி பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கிறான். அவனுக்கு தேனிங்கிற ஊர் எங்க இருக்குன்னு தெரியலேன்னா, நான் தேனிக்கு போகணும், எந்த பஸ்ல ஏறதுன்னா, எங்கே தேனி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்துக்கிட்டு அப்படி கேட்டான்னா என்ன நினைப்போம்? கொஞ்சம் லூசுன்னு நினைப்போம். அது வேற. நீ எங்கடா இருக்க அப்படின்னாக்க, ஏதோ தூக்கத்துல இருக்கியா, இல்லாத மப்புல இருக்கியான்னா, அதில் அத்தனை கேள்வி கேட்போம்ல. நீ இருக்கிற இது தேனியில தான் இருக்க, நீ எங்க போகணும்னு சொல்லுனா. அப்ப தேனி பஸ் ஸ்டாண்டுல இருந்து கொண்டே நான் தேனிக்கு போகணும் அப்படின்னு ஒருத்தன் சொன்னான்னா, அவனுக்கு தேவை அறிவு மட்டும்தான். நீ எங்க இருக்கிறியோ அதுதான் தேனி அப்படிங்கிற விவேகத்தை தான் அவனுக்கு கொடுக்கணும். ஏதோ ஒரு காரணத்தினால அதை மறந்து இருக்கிறான், தெரியாம இருக்கிறான். அது சின்ன குழந்தையா இருக்கலாம், அல்லது வேற ஏதோ மயக்கத்தினால அவன் தெரியாம இருக்கலாம். அப்ப அவனுடைய மயக்கத்தை போக்குறதை தவிர வேற ஒன்றும் செய்ய வேண்டாம். அவனுக்கு அறிவை கொடுத்து மயக்கத்தை போக்கணும், அவ்வளவுதான். அது மாதிரி பிரம்மத்தை அல்லது ஆத்மாவை நான் அடைய வேண்டும், ஒரு நித்தியத்துவத்தை, பூர்ணத்துவத்தை, பேரின்பத்தை நான் அடைய வேண்டும் அப்படின்னு ஒருத்தர் விரும்பினான்னாக்க, அதற்கு சாஸ்திரம் சொல்றது, உபனிஷத் சொல்றது, நீ அதை அடைய வேண்டாம், நீ அதுவாகத்தான் இருக்கிறாய், ஆனா அது தெரியாம இருக்கிறாய். அதனால அதை பற்றிய அறிவைத்தான் நீ அடைய வேண்டும். அதனால இங்க கர்மாவுக்கு வேலை இல்லை. வாரம் கிளாஸுக்கு உக்காந்தா போதும். வேற ஒன்றும் பண்ண வேண்டாம். வேற கோயில்ல கைங்கரியம் பண்றது, அல்ல கர்ம தலையில நின்று தியானம் பண்றது, இல்ல வேற யோகாசனம் பண்றது, வேற ஒன்றும் பண்ண வேணாம். வீட்டுல இருந்து கிளம்பி செவ்வாய்க்கிழமை தோறும் மத்தியானம் 12 மணிக்கு கிளாஸ்ல உக்காந்தா போதும். ஆத்மா கடவுள் உங்களை தேடி வந்துருவார்னா அந்த ஞானம் உங்களுக்கு வந்துவிடும். வேற ஒன்றும் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறதா உபனிஷத் சொல்றது. அதனால அதுக்கு 1 மணி நேரம் ஒதுக்குனா போதும். அதனால வீட்டுல இருந்து இங்க வர்ற வரைக்கும் கர்மா. ஆனா வந்ததுக்கு அப்புறம் அது ஆத்மாவை பற்றிய ஞானம்ங்கிறது வெறுமனே உட்கார்ந்து இருந்தா அது வரும். அது நம்ம சாய்ஸ்ல இல்லை, எப்படி இருக்கோ அப்படி. அதனால நான் ஆத்மாவை அறிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னா, ஆத்மா எப்படி இருக்கோ அப்படியே தான் நம்ம அறிந்து கொள்ள முடியும். பிரம்மத்தை அடைய வேண்டும்னாக்க, பிரம்மம் எங்கும் இருக்கிறது. ஆகாசத்தை அடைய வேண்டும்னாக்க என்ன சொல்றது? ஆகாசம் எங்கேயோ எப்பொழுதுமே இருக்குன்னு தெரிந்து கொள்றதுதான். அதனால இங்க கர்மாவுக்கு வேலை இல்லை. அதை சொல்றாரு, அது வஸ்து தந்திரம் இல்லை, இது புருஷ தந்திரம் இல்லை, வஸ்து தந்திரம். வஸ்து ஏற்கனவே எங்கும் இருப்பதாக இருக்கின்றது. ஆனது பற்றி திருஷ்ட அதிருஷ்ட ரூபங்களானதும் வெளியிலுள்ள சாதனத்தினால் சாத்தியமானதுகளுமாய் ஆனவற்றிலிருந்து வைராக்கியத்தை அடைந்தவர்களுக்கு பிரத்யேகாத்மாவை விஷயமாக கொண்ட இந்த பிரம்ம ஜிக்ஞாசையானது கேனேஷிதம் என்றதாதி ஸ்ருதியினால் காண்பிக்கப்படுகின்றது. அதனால இந்த திருஷ்ட அதிருஷ்ட ரூபமானதுன்னா, இப்போ நம்ம ஒரு கர்மாவை பண்ணுறோம், அதனுடைய பலனை இங்கேயே பார்க்கலாம். ஒன்று, இங்கேயே ஒரு விவசாயம் பண்ணுறோம்னா அதற்கான அறுவடையை நம்ம இங்கேயே பண்ணுறோம். அப்போ கர்மாவுடைய பலன் உடனடியாக கிடைக்கலாம். இப்பொழுதே, இன்னைக்கே, அல்லது இந்த வாரத்திலேயோ இந்த மாதத்துலேயோ இந்த பிறவியிலேயே இப்பொழுதே நம்ம திருஷ்டமான நேரடியாக பிரத்யட்சமாக நம்ம பார்த்து அனுபவிக்கக்கூடியது. அப்படி ஒரு பலன் கர்மாவுக்கு, அப்படி ஒரு பலன் உண்டு. அப்புறம் அதிர்ஷ்டமான பலன்னாக்க, சொர்க்கத்துக்கு போகணும்னா இந்த புண்ணிய கர்மாவை பண்ணு, தான தர்மத்தை பண்ணு, அதனால புண்ணியம் வரும். அந்த புண்ணியத்தினுடைய பலனா நீ சொர்க்கத்துக்கு போவேன்னா அது அதிர்ஷ்டமானது. சொர்க்கம் எங்க இருக்குங்கிற நமக்கு தெரியாது, அதிர்ஷ்டமானது. சொர்க்கத்துக்கு இன்னொரு காலத்துல இப்ப இருக்கிற உடம்பை விட்ட பிறகு நம்ம போவோம். அதனால அது அதிர்ஷ்டமான பலன். அதுவும் கர்மாவினால அடைய முடிஞ்சது. சாஸ்திரம் சொல்லியிருக்கு. சாஸ்திரத்துல ஸ்ரத்தை இருந்தா
நாம் அதை செய்கின்றோம், அதன் பலனை இன்னொரு பிறவியில பிறகு அனுபவிப்போம். அதனால அது அதிர்ஷ்ட பலன். புண்ணியம்ங்கிறது அதிர்ஷ்ட பலன், இப்பொழுதே கிடைக்கிறதுங்கிறது திருஷ்ட பலன். கர்மாவுக்கு இந்த 2 விதமான பலன்கள் உண்டு. ஒன்று திருஷ்டமான பலன், அதிர்ஷ்டமான பலன். ஆனா இது ரெண்டுமே இன்னொரு காலத்துல அடையக்கூடியது. இன்னைக்கு விதைச்சாக்கா அடுத்த வருஷத்துல பலன் கிடைக்கலாம், அடுத்த மாசத்துல கிடைக்கலாம், அது ஃபியூச்சர்ல வரக்கூடியது. ஃபியூச்சருங்கிறது இந்த பிறவியா இருக்கலாம், அடுத்த பிறவியில இருக்கலாம். ஆனா கண்டிப்பா இன்னைக்கு இல்லை. இன்னைக்கு கர்மா பண்ற, பின்னாடி பலன் வரும் அப்படிங்கிறதான் கர்மாவோடு. அதான் திருஷ்ட அதிர்ஷ்ட விஷயமாக அப்படின்னு சொல்ற. திருஷ்ட அதிர்ஷ்ட ரூபங்களானதும் இது கர்மா வெளியில் உள்ள சாதனத்தினால். அதனால அந்த நான் சொர்க்கத்தை அடையணும்னாக்கா அதற்கான புண்ணியத்தை பண்ணணும். இல்லை நிறைய விவசாயம் பண்ணி நிறைய காய்கறிகள் பழங்கள் வேணும்னாக்கா அதுக்கு என்ன பண்ணணும்? வெளியே ஒரு நிலம் இருக்கணும், அந்த நிலத்துல போய் நான் புறத்துல இருக்கக்கூடிய விவசாய கருவிகள் எல்லாம் வச்சு விவசாயம் பண்ணணும். ஆனால் அதற்கான சாதனங்கள், அந்த கருவிகள், இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் எங்க இருக்கு? நமக்கு வெளியே இருக்கு. அந்த வெளியே இருக்கிற கருவிகளை வைத்து கொண்டு இன்னொரு காலத்துல அடையக்கூடிய பலனுக்காக கர்மாவை பண்றோம். ஆனா இங்க ஆத்ம விஷயத்துல என்னது? வெளியிலுள்ள சாதனத்தினால் சாத்தியமானதுகளுமானவற்றிலிருந்து வைராக்கியத்தை அடைந்தவர்களுக்கு இப்படி புறத்துல ஒரு காலத்துல இன்னொரு காலத்துல அடையக்கூடிய கர்மாவை செஞ்சு செஞ்சு எவ்வளவோ வாழ்க்கையில செஞ்சாச்சு, பார்த்தாச்சு, அனுபவிச்சாச்சு. இதெல்லாம் நிலையில்லாததா இருக்கு. முடியும் எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு உழைச்சாலும் அதற்கான பலன் அல்பமா கிடைக்குது, அல்ப காலத்துல தான் இருக்குன்னு பார்த்து அனுபவித்தவர்கள் இதெல்லாம் வேண்டான்னு நினைக்கிறார்கள். அதனால இன்னொரு காலத்துல நான் அடையக்கூடிய பலனை தரக்கூடிய ஒரு கர்மாவை நான் இப்பொழுது செய்ய விரும்பவில்லை. ஏன்னா அந்த பலன் எல்லாமே அனித்தியமானதா இருக்கு. எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு பையனை வளர்த்தாலும் கல்யாணம் பண்ணி கொடுத்தோன்னா மாறி போயிடறான். பையனோ பொண்ணோ மாறி போய் விடுகிறார்கள். அப்படி வாழ்க்கையில எவ்வளவோ பார்த்தாச்சு. அதனால நான் கர்மாவை பண்ணி வாழ்க்கையில இனிமேல் எதையும் நான் அடைய விரும்பலை. அப்படி ஏதாவது கர்மா நடக்குது, சரீரம் இருக்கிற வரைக்கும் வேலை நடக்குது, குடும்ப பொறுப்புகள்ல இருக்குன்னா அதெல்லாம் விதிப்படி என்ன வருதோ நான் அப்படியே செஞ்சுட்டு போக விரும்புகின்றேன். ஆனா நித்தியமான ஒரு பலனை நான் அடைய விரும்புகின்றேன் அப்படின்னாக்க அதுக்கு தான் சொல்றார், பிரத்யேகாத்ம விஷயமாக கொண்ட இந்த பிரம்ம ஜிக்ஞேசையானது. இந்த உலக விஷயத்துல வைராக்கியத்தை அடைந்தவர்களுக்கு அடையப்படும் பொருளா இருக்கிறதெல்லாம் அனித்தியமா இருக்கு. அதனால எனக்கு அனித்தியமான ஒரு பலன் வேண்டாம், நித்தியமான ஒரு பொருளை நான் அடைய விரும்புகிறேன். அது எப்படி கிடைக்கும் என்று யாராவது கேட்டா அவர்களுக்கு இந்த உபனிஷத்து நித்தியமான பொருளான ஆத்மாவை பற்றி அல்லது பிரம்மத்தை பற்றிய ஞானத்தை உபதேசிக்கின்றது. அதான் இங்க சொல்றார், பிரத்யேகாத்ம விஷயமான இந்த பிரம்ம ஜிக்ஞாசையானது கேனேஷிதம் என்றதாதி ஸ்ருதியினால் காண்பிக்கப்படுகின்றது. ஆத்மா யார் என்று நான் அறிந்து கொள்ள ஒருவன் விரும்பினால், சுருக்கமா சொன்னா நேரமாச்சு முடிச்சிடலாம். நான் யார் அல்லது ஆத்மா யார்? ஏன்னா நம்ம பிறந்ததுல இருந்து வாழ்க்கையில புற விஷயங்களையே தேடிக்கொண்டு இருக்கிறோம். ஆனா இதெல்லாம் தேடுற ஆள் யாருன்னு ஒரு நாளும் யோசனை பண்றது இல்லை. எனக்கு இது வேணும் அது வேணும் அது வேணும்னு கேட்குறமே ஒழிய நான் யார் அப்படிங்கிறத நம்ம யோசனை பண்றது இல்லை. இந்த தேடுபவன் யார் அப்படிங்கிற கேள்வியை ஒருவன் கேட்டா அப்ப அங்க என்ன இருக்கு? அவனுக்கு தான் இந்த உபனிஷத்தானது இந்த பதிலை சொல்லுகின்றது. நான் யார் அப்படிங்கிற கேள்விக்கு பதில் கேனேஷிதம், எதனால் தூண்டப்பட்டு என்ற முதலான ஸ்ருதியினால் காட்டப்படுகின்றது. பொதுவாகவே நமக்கு ஆன்மீகம் வேதாந்தம் அப்படின்னாலே நான் யாருங்கிற கேள்விக்கு பதில் கண்டுபிடிக்கிறதா. ஆன்மீகம்ங்கிறனாலே ஆத்மாவை பற்றியது. ஆன்மீகம்ங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? ஆத்மாவை பற்றி. ஆத்மா கூட்டல் இகம், ஆத்மா இகம்ங்கிற ஒரு விகுதி சேர்ந்து ஆன்மீகம்ங்கிற வார்த்தை வருது. அந்த இகம் சேர்றதுனால ஆத்மாங்கிறது ஆன்மான்னு மாறி ஆன்மீகம்னு சொல்லப்படுது. இப்போ ஆன்மீகம்னா ஆத்மாவை பற்றியது. ஆத்மானாக்க ஜீவாத்மா, பரமாத்மா, நான் கடவுள். இந்த விஷயத்தை பற்றிய ஆராய்ச்சி, அறிவு, இது மையமாக கொண்ட எல்லாமே ஆன்மீகம்னு பேர். அதனால ஆன்மீக சாதனை, ஆன்மீக தேடல் அப்படின்னா நான் யாருங்கிற தேடல் அல்லது கடவுள் யாருங்கிற தேடல் தான். இந்த கேள்விக்கு தான் உபனிஷத்தானது பதில் சொல்லுகின்றது. கேனேஷிதம் என தொடங்கி இந்த உபனிஷத்து அப்படி தொடங்குது. இந்த உபனிஷத்தோட முதல் வார்த்தை கேனேஷிதம் என்ற வார்த்தை. அதனால்தான் இந்த உபனிஷத்துக்கே கேன உபனிஷத்துன்னு பேர். கேனன்னு தொடங்குறதுனால
கேனன்னு ஒரு வார்த்தை, ஈஷித்தம்னு ஒரு வார்த்தை, ரெண்டும் சேர்ந்து கேனேஷிதம் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கு. அதனால இந்த உபனிஷத் மந்திரமானது இந்த ஆத்மாவை பற்றியதாக, நான் என்பதை பற்றியதாக, அல்லது பிரம்மம் இறைவன் என்பதை பற்றியதாக, அதை அறிந்து கொள்ள விரும்புபவர்களுக்காக இந்த ஞானத்தை கொடுக்கின்றது, சொல்லுகின்றது என்ற விசாரமானது தொடங்குகின்றது. அல்லது எப்படி இருக்கு இந்த நூல்? எப்படி இருக்குன்னா, சிஷ்யனுடைய கேள்வியும் ஆச்சாரியருடைய பிரதிவச்சன ரூபமாக சொன்னதோ எனில், இந்த உபனிஷத்தானது கேள்வி பதில் ரூபமா இருக்கு. ஒரு சிஷ்யன் கேள்வி கேட்கிறா, அதற்கு குரு பதில் சொல்றார். இப்போ கேள்வி பதில்ங்கிற முறையில இந்த நூலானது அமைக்கப்பட்டிருக்கு. ஆனால் சிஷ்யன் பேரு குரு பேரு இந்த உபனிஷத்துல இல்லை, மற்ற உபனிஷத்துல இருக்கும். அப்படியெல்லாம் இல்லை. யாரோ ஒரு சிஷ்யன் ஒரு குருகிட்ட போய் கேள்வி கேட்கிறார், கேள்வி பதில் வருது, சிஷ்யன் குரு வர்றான், குரு பேரும் தெரியாது, சிஷ்யன் பேரும் தெரியாது, ஒரு கேள்வி பதில் அப்படி இருக்கு. ஏன் அப்படி சொல்லி இருக்கு, ஏன் கேள்வி பதில் ரூபமா இருக்குங்கிறதுக்கு ஒரு சின்ன விளக்கம் கொடுக்கிறார் ஆச்சாரியர். அப்பதான் உரையாடலா இருந்தா விஷயம் புரிந்து கொள்வதற்கு எளிதாக இருக்கும். உரையாடலா ஒரு விஷயத்தை சொல்ற பொழுது, கேள்வி பதில்ங்கிற முறையில இருக்கிற பொழுது புரிந்து கொள்வதற்கு எளிதாக இருக்கும். ஏன்னா சிஷ்யனுடைய கேள்வி அந்த நூலை படிப்பவர்கள் எல்லோருடைய கேள்வி. நம்ம மனதுல என்ன கேள்வி இருக்கோ நம்ம சார்பா யாரோ ஒருத்தர் கேட்கிறார். இதுதானே, கிளாஸ்ல 10 பேர் இருக்காங்க, ஒருத்தர் ஒரு கேள்வியை கேட்டா நமக்கும் நம்ம மனசுலயும் அந்த கேள்வி இருக்கும். அப்ப நம்ம சார்பா யாரோ ஒருத்தர் அந்த கேள்வியை கேட்கிறார், அதற்கு குரு பதில் சொல்றார். குரு பதில் சொல்ற பொழுது கேட்டவருக்கு மட்டுமல்ல, அந்த கேள்வி யாருக்கெல்லாம் இருக்கோ அவர்கள் எல்லோருக்குமே அது பொருந்துவதாக இருக்கின்றது. அதனால குரு அவரா நினைச்சு எதையோ உபதேசம் பண்ணிட்டு போகாம, சிஷ்யன் என்ன கேள்வி கேட்கிறானோ அந்த கேள்விக்கு ஏற்ற பதிலை சொல்லுகிறார். அப்படி சொல்ற பொழுது அது நமக்கு பொருத்தமுடையதா இருக்கும். குருகிட்ட போனா அவருக்கு தோணுனதை ஏதோ சொல்லிட்டு போனார்னா அதுக்கு நம்ம வாழ்க்கைக்கு சம்பந்தம் இல்லாம இருந்தாக்க பிரயோஜனம் இருக்க. அப்ப நம்ம கிட்ட ஒரு கேள்வி இருக்கு, குருகிட்ட போற பொழுது நம்ம கேள்வி கேட்டு அவர் பதில் சொல்றார், அல்லது கேள்வி கேட்காமலே எத்தான் கேட்க வர்றாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு பதில் சொல்றாருன்னா, அப்ப அது அப்படி ஒரு பதில் வர்ற பொழுது எனக்கு பல நாள் இருந்த சந்தேகமானது தெளிவாகிவிட்டது, குரு தீர்த்து வச்சார் அப்படின்னு அது நமக்கான பதிலா இருக்கும். நமக்கான ஒரு கேள்வியா ஒரு சிஷ்யன் கேட்கிறார், அதற்கான பதிலா இருக்கு. அதனால கேள்வி பதிலா சொல்ற பொழுது அது சொல்வதற்கு, கேட்பதற்கு, புரிந்து கொள்வதற்கு எளிதாக இருக்குங்கிறதுனால பெரும்பாலான உபனிஷத்துக்கள் கேள்வி பதில் ரூபமாகவே இருக்கின்றன. அது மட்டுமல்ல, இது அதிசூக்ஷ்மமான விஷயமா இருக்கிறதுனால நாம ஆராய்ச்சி பண்ணி புரிந்து கொள்ள முடியாது. ஒருத்தர் சொல்லிதான் அதுவே புரிஞ்சுக்கிறது கஷ்டமா இருக்கு. ஒருத்தர் எடுத்து விளக்கம் சொன்னாலே, குரு இருந்து விளக்கம் சொன்னாலே புரிந்து கொள்வதற்கு கஷ்டமா இருக்குன்னா நாம படிச்சு எப்படி புரிஞ்சுக்கிறது? அதனால குரு இல்லாம இந்த ஆத்ம ஞானமானது வராது என்பதை காட்டுவதற்காகவும் பெரும்பாலான உபனிஷத்துக்கள் குரு சிஷ்ய சம்வாத ரூபமாகவே இருக்கின்றன. இன்னொரு விளக்கம் கொடுக்கிறார். அதனுடைய விரிவான அர்த்தத்தை நம்ம அடுத்த வகுப்புல பார்க்கலாம். ஓம் ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்திபேத விபாகினே व्योमवत्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம்.